வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. இப்பொழுது பூஜ்ய ஸ்ரீ சங்கரானந்த சுவாமிகளுடன் நமது முருகாசிரம பக்தர்கள் தனது ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதல், தொடர்ந்து சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு ஆவணப்படமாக காண்போம். முருகாவும் திருநாமம் அமுதாகுமே, முருகாவும் திருநாமம் அமுதாகுமே, மூவாசி பிணி தீர்க்கும் மருந்தாகுமே. கந்தா என்றொரு காலும் சொன்னாலுமே, கந்தா என்றொரு காலும் சொன்னாலுமே. ஹலோ ஹலோ ஜெயஸ்ரீ, எப்படி இருக்கு ஜெயஸ்ரீ? நான் சூப்பரா இருக்கேன். நல்லா எப்படி இருக்கா? எனக்கு உன்னால ஒரு உதவி ஆகணும். நம்ம முருகாசிரம சுவாமிகள் குமரனடியார்னு புஸ்தகம் எழுதியிருக்காரு இல்லையா, அதை நீ கூட இப்போ ஆடியோ புக்கா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு லிங்க்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை நான் கேட்கறது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் இதை ரெகுலராக. அதில் ஒருத்தர் வந்து இந்த ஆடியோ புக் கேட்டுட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் சுவாமிகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவரை தான் கேட்டேன், நம்ம வந்து நேரில் மீட் பண்ணி பேசினா பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு சாயங்காலம் நீ ஃப்ரீயாக இருப்பியா? ஓகே, ஆற்றுல இருந்தேன்னா நான் அவரையும் அழிச்சுட்டு வரேன். சாயங்காலமாக வரேன், சாயங்காலம் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. வா ஸ்ரீவத்சன், வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கார்த்தால நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவர் தான் சங்கர் ஃப்ரெண்டு. சுவாமிகளை பற்றி அந்த ஆடியோ புக்ஸ்லாம் கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி சுவாமிகளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இவர் வந்து ஜெயஸ்ரீ, என்னோட ஸ்கூல்மேட், ரொம்ப வருஷமா தெரியும். இவர் தான் வந்து அந்த ஆடியோ புக் போட்டது விவாதம் போட்டா. நான் அந்த ஆடியோ புக்லாம் நான் இதுவாக கேட்டோம். ரொம்ப அதில் வந்து முக்கியமாக இந்த சூரபத்மனை கூட ஒரு முருகன் அடியாராக பாவிச்சு அவர் வந்து அந்த இதில் எழுதியிருக்கார். அது வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அதே மாதிரி ஜாதி மதம் பேதங்கள்லாம் பார்க்காம வந்து எல்லாரும் வந்து சமம், எல்லாருமே வந்து இதுவாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற பாவனையிலே அவரோட கதைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அதனால தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இவர்கிட்ட கேட்டேன், நம்ம நேரே போய் பார்க்கலான்னு சொன்னார். அதனால சரி. நீங்க சொன்னது சரிதான். அவர் எழுதியிருக்கிற விதங்கள்லாம் நம்மளே அவ்வளவு இன்வால்வ் ஆக வைக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சரித்திரங்கள், நம்மளுக்கு தெரியாத நிறைய சரித்திரங்கள்லாம் அதுல இருக்கு. நக்கீரர் ஆகட்டும், போகரை பத்தி, கல்யாண முனிவர், நம்ம கண்டி கதிர்காமம் போறோம் இல்லையா, அந்த கல்யாண முனிவரை பத்தி, வடமலையப்ப பிள்ளை, அதுக்கப்புறம் நம்ம சிக்கல் சிங்காரவேலன் சுவாமிய பண்ண சிற்பா சிற்பின்னு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ரொம்ப அவர் அழகா எழுதியிருக்கார். அதை எடுத்துட்டு போற விதம் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இவ்வளவு பேர் சரித்திரங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப அவரை பத்தி நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து அவரை பத்தி எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும்? நான்லாம் இப்போ ரீசெண்டா வந்தவா, மத்தபடி அவரோட ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தவாரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஸோ அதனால அவரோட ஆரம்ப காலத்துல இருந்து யாரா இருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம கேட்கலாம். ஈவன் ஸ்ரீவத்சனுக்கு கூட அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓ அப்படியா? நீங்க நம்ம அப்போதுலேருந்து பேசிட்டு இருக்கோம், நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை ஜி. ஒரு நாம சங்கீர்த்தனம் போயிட்டு இருந்த போது எனக்கு சடனா என்ன ஆச்சுன்னா, வோக்கல் கார்டில் ஒரு ப்ராப்ளம் வந்து என்னால் பாட முடியாமல் போயிடுது. ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை பஜனை நடக்கும்போது நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படி வந்திருந்தேன். அப்போ அவர் பார்த்துட்டு கூட உட்காந்து பாடேன் அப்படின்னார். நான் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரீயாக. பஜனை முடிஞ்சப்பறம் உள்ளே கூப்பிட்டுட்டு என்ன பாட மாட்டியா அப்படின்னு கேட்டார். என்னால் ஆக்சுவலாக பேச முடியல. எனக்கு பதிலாக ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் இருந்தார், அவர் தான் சொன்னார் சுவாமிகள்கிட்ட, இந்த மாதிரி அவனுக்கு வோக்கல் கார்டில் கொஞ்சம் நாடியூல் மாதிரி இருக்குது, கட்டி வந்திருக்கு,
அதனால் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். டாக்டர் வந்து கட்டி இருக்கு, அதனால் உங்களால் திரும்பி பாட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டார் டாக்டர். அவர் வந்து சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னார். ஒன்றும் இல்லை, மருந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கோச்சின்றார் அவர். என்னென்னா நம்ம வந்து டாக்டர்களை நம்புகிறோம், ரெகுலராக முருகாஷ்டம் வரோம், பாடுறோம், முருகனை சேவிக்கிறோம். பட் அவர் மேலே ஒரு அவர்கிட்ட முறையிட்டா சரியாக போகுன்ற அந்த ஒரு நம்பிக்கை கூட நமக்கு இல்லாமல் நம்ம இத்தனை நாளாக பஜனை பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தாபம் இருந்தது. அதை கொஞ்சம் கோபமாக வெளிப்படுத்தினார். ஆக்சுவலாக ஏன் இங்கே வெளியில் நின்றுட்டுருக்கானே இந்த முருகன், ஏன் அவன்கிட்ட முறையிடக்கூடாதா? டாக்டரை குணப்படுத்த முடியும், முருகனால் குணப்படுத்த முடியாதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபமாக சொன்னார். அப்புறம் நெல்லிக்காய் பவுடர் இருந்தால் வாங்கிட்டு வாங்க, நெல்லி முள்ளின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இதை நாளைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி தரேன், அந்த தீர்த்தத்தை ரெகுலராக சாப்பிட்டுன்று. எந்த டாக்டர் உனக்கு தொண்டையில் கட்டி இருக்கு, உன்னால் பாட முடியாதுன்னு சொன்னாரோ அதே டாக்டர் அந்த கட்டி எங்கன்னு தேடின்னு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையாக சொல்ல போனால் எனக்கு நம்பிக்கை இல்லை அவர் அப்போ சொல்லும்போது. சரி, இருந்தாலும் சுவாமிகள் சொல்கிறாரேங்கிறதுக்கோசரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சின்சியராக சாப்பிட்டுன்னு இருந்தேன். எங்கள் காட்டில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணன்றதுக்கோசரம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போய் செக் பண்ணும்பொழுது அந்த டாக்டர் எண்டோஸ்கோப்பி பண்ணி மறுபடியும் பார்த்தான். இவர் சுவாமிகள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரோ அந்த டாக்டர் வந்து அதே வார்த்தையை அவரும் யூஸ் பண்ணார். லைக் அந்த எண்டோஸ்கோப்பி போட்டு செக் பண்ணிவிட்டு வோக்கல் கார்டில் கட்டி இருந்ததுப்பா, நான் உனக்கு கொடுத்த மருந்து ஐ திங்க் நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யறதுன்னு நினைக்கிறேன், அந்த கட்டி கரைஞ்சி போச்சு ஃபுல்லாக, நீங்கள் கொஞ்ச நாளில் நார்மலாக பழையபடி பாடலாம்ங்கிற மாதிரி டாக்டர் சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சது, நான் அவர் கொடுத்த ப்ரெஸ்கிரிப்ஷனில் இருந்த மருந்து நான் வாங்க கூட இல்லை. ஃபுல்லாக சுவாமிகளோட அந்த தீர்த்தத்தை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி மறுபடியும் நாம சங்கீர்த்தனம் அப்படி ஏதோ சுவாமி புண்ணியத்தில் போயின்னு இருக்கேன். சுவாமிகளோட பெரிய குணமே, ஒரு குரு கிட்ட நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அவர் என்னைக்குமே வந்து வா என்கிட்ட வா, நான் உனக்கு மாயம் பண்றேன், மந்திரம் பண்றேன், உன்னை சரி பண்றேன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டார். அங்க வாசல்ல முருகன் இருக்கான், அவங்ககிட்ட நீங்க சரணாகதி பண்ணுவோம், என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுவான், அவன் சரி பண்ணிடுவான்ட்டு பூர்ண சரணாகதி சுவாமி கிட்ட பண்ணணும் தான் அவர் என்னைக்குமே சொல்வாரே தவிர்த்து, நம்மளுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய குரு நம்மளுக்கு நம்ம சுவாமிகள் தான். அதனால இப்ப நம்ம ரீசெண்டா வந்தவாளுக்கே இப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னா சுவாமிகளோட ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தவாளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருக்கும். அதனால நாளைக்கு நம்ம எல்லாரோட வீட்டுக்கும் போய் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்க கேட்கலாம். நீங்க 2 பேர் வரையலாம், நம்ம போய் கேட்கலாம் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். நம்மளோட சேர்ந்து எல்லாருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்க போறா. சுவாமிகளை பத்தி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய போகுது. எல்லாருமே நாளைக்கு உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ சங்கரானந்த சுவாமிகளுக்கு என் நமஸ்காரங்கள். ஸ்ரீ சங்கரானந்த சுவாமிகளின் 100ஆண்டு விழாவான இந்த தருணத்துல அவரோட மகளான எனக்கு அவரோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவார். மாதா அதாவது என்னோட அம்மா சாவித்திரி அம்மாள் ஆசிரமத்துக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தார். எல்லாவித கைங்கறிகளையும் பண்ணிட்டு இருந்தார். சுவாமிக்கு நேவேத்தியம் பண்றது, தீபாராதனைக்கு திரி போடுறது, பாடுற பாகவத ஆளுக்கெல்லாம் சமைச்சு போடுறது, அத்தனை கைங்கறிகளையும் பண்ணிட்டு இருந்தார். சுவாமிஜிக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தா அவளை வந்து குரு மாதானே சொல்லலாம். எங்கேயோ பட்டுக்கோட்டையில இருந்த என் மாமனார் மிலிட்ரியில வேலை பார்த்தவர். அவருக்கு திருப்புகள்ல ஈடுபாடு வந்து பல பாட்டுகளுக்கு மெட்டமைச்சிருக்கார். அவரோட மகனான நாத்துக்காரரும் திருப்புகள்ல ஈடுபாடு கொண்டு பல பாட்டுகளுக்கு இவரும் மெட்டமைச்சிருக்கார். அவளோட சம்பந்தம் இங்க ஏற்படணுங்கிறது சுவாமியோட விருப்பம். அப்படி வந்ததுதான் ஆசிரமத்துல திருப்புகள். இந்த ஆசிரமத்தை பொறுத்தவரையும் நிறைய மகான்கள், பாகவதர்கள், பெரிய பெரிய பாகவதர்கள் விஜயம் செஞ்சிருக்கார். அதுல மகான்கள் பார்க்கிற போது ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், பாலபெரிவார், ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள்,
மாதா அமிர்தானந்தமயி, ஸ்ரீ சாதுராம் சுவாமிகள், கூடலி சிங்கேரி சுவாமிகள் அவள்லாம் வந்திருக்கா. அவளோட பாதங்கள்லாம் இங்கே பட்டிருக்கு. ஒருத்தர் பாகவதாள்னு பார்க்குற போது ஸ்ரீ வெங்கட்ரமணி பாகவதர், ஸ்ரீ நாராயண பாகவதர், தண்டையார்பேட்டை பாலு பாகவதர், பித்துக்குளி முருகதாஸ், திருப்புகழ் தாத்தா சுந்தரமையர்னு பேர் அவருக்கு. அவள் எல்லாருமே இங்கே வந்து இன்னி வரைக்கும் ஸ்ரீவாஞ்சி முரளி பாகவதர், ஸ்ரீ ராமநாத பாகவதர் எல்லாரும் வந்து பாடிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி ஸ்ரீவாஞ்சி ராமச்சந்திர பாகவதர், மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர், மதுரை சோமு எல்லாருமே பாட்டு பாடியிருக்காங்க. வந்து இங்கே இருக்கிற சுவாமி ரொம்ப பவர்ஃபுல், ஒரு வைப்ரேஷன் இருக்குங்கிறத எல்லாருமே எல்லாருமே உணர்ந்திருக்கா. அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சங்கரானந்த சுவாமிகள்கிட்ட எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருந்திருக்கு. அது மாதிரி எனக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. அதை நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். 2004 எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ போய் டாக்டர்கிட்ட காமிச்ச உடனேயும் யூட்ரஸில் வந்து நீர் கட்டி இருக்கு, இதை உடனே யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டா பின்னாடி பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு சொன்னான் டாக்டர்லாம். ஒரு டாக்டருக்கு 2 டாக்டராகவே காமிச்சேன். அவளும் இதே ஒப்பீனியன் தான், செகண்ட் ஒப்பீனியனும் அதே தான் சொன்னான். நான் வந்து சுவாமிஜிகிட்ட வந்து இதை சொன்னேன், இந்த மாதிரி டாக்டர்லாம் சொல்கிறா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் வந்து உனக்கு சுவாமிகிட்ட வேண்டிக்கிறேன், நெல்லி முள்ளி வாங்கி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி உனக்கு அந்த ஜலத்தை தரேன், அதை நீ வந்து ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே நானும் அந்த 10 நாளைக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி டாக்டர்கிட்ட போனவனையும் அவள் அந்த நீர் கட்டிகள்லாம் கரைஞ்சுடுத்து, இப்போ ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது யூட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டா. அது ஒரு என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மிரக்கிள் தான் எனக்கு அது. இங்கே ஆசிரமத்துக்கு வர பக்தாள்லாம் நிறைய பேர் நிறைய வித கைங்கரியங்கள் பண்ணுறாங்க. பாட்டுன்னு எடுத்துட்டேன்னாக்க காந்திமதி மாமி அனுபூதி, அலங்காரம் எல்லாத்துக்கும் சண்முக கவசம் எல்லாத்துக்கும் நாமாவளி போட்டு பாடியிருக்கா. அந்த வகையில் ஸ்ரீவாஞ்சி முரளி பாகவதர் சோழோத்சவம் அதுக்கெல்லாம் பாட்டு எழுதி அவரே மெட்டு அமைச்சிருக்கார். ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சதை சொல்றேன். ஆசிரம தரையில் துவளா இருந்தால் ஜென்மம் கடை தேரும் ஐயா. அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல என்னென்னைக்கும் ஆசிரமத்தில் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு எங்களை ஈடுபடுத்திக்கணும்னு விரும்புகிறோம். அதுக்கு சுவாமி கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த 100ஆண்டு விழா சுவாமிகளோட 100வது ஜெயந்தி நல்லபடியாக நடக்கணும்னு சுவாமியை வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசிரம பாலனுக்கு அரோகரா. முருகாசிரமம்னு இன்னைக்கு உலக அளவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. மாயவரத்தில் பக்கத்தில் மறையூரில் 5/6/1926 சுப்பிரமணிய ஐயர் ராஜம்மாளுக்கு பையனாக பிறந்தார். அங்கேயே கொஞ்ச நாள் அவர் படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது காஞ்சிபுரம் மகாபெரிவா அங்கே ஒரு தடவை விஜயம் பண்ண வந்தார். அப்போது அவள் அம்மா ராஜம்மா வந்து சங்கரா போய் வந்து காஞ்சிபுரம் பெரியவா வந்திருக்கா, நீ போய் அங்கே உட்காருன்றார். இவருக்கு அதில் ஆன்மீகத்துலலாம் இவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால போகமாட்டேம்மா நான் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடிக்கடி திருப்பி சொல்லினதுனால அவர் வந்து பின்னாடி போய் எக்கச்சக்க கூட்டம் பின்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ சுவாமிகள் வந்து மேடையில் வந்து உட்கார்ந்த உடனே அவரோட சீடனுக்கு சொல்லி அந்த கடைசியில் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு, அவனை போய் கூட்டுன்னு வா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அவன் போய் கூட்டுன்னு வந்திருக்கான். அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்பீச்சில் இங்கே முருகாசிரமத்தில் ஸ்பீச்சில் சொல்லும்போது எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன வயசு, எனக்கு அவர் தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் தான் பண்ணினாரு. அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு முருகாசிரமம்னு ஒன்று ஆரம்பிக்க போறார். எஸ்எஸ்எல்சி படிச்சு முடிச்ச உடனே அங்கேருந்து மாயவரம் பக்கத்துல மறையூர்ல தான் பிறந்து அங்கேருந்து சென்னைக்கு வந்தாரு. ஒரு ஆங்கிலேய கம்பெனியில வேலைக்கு செஞ்சாரு. அங்க ஆங்கில உரைகளை தான் அவர் பயன்படுத்தினாரு. அப்புறம் திரு அப்பாசாமின்னு ரியல் எஸ்டேட் பண்றவருடைய பரிச்சயம் கிடைச்சது. அவர் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டே இருந்தாரு. 12/10/1971 ஒரு கனவு ஒன்று வந்தது. வெடிகாலங்கிற கனவு ஒன்று வந்தது. அந்த கனவுல இவருக்கு வந்து வாசல்ல ஒரு தோட்டம் இருக்கு பத்தியா, அந்த இடத்துல அவனுக்கு கொட்டாயை போட்டு
ஒரு படத்தை வை அப்படின்றது. எந்த படத்தை வைக்கிறது அப்படின்றது தெரியல. அப்புறம் இவருக்கு வந்து வெண்ணெய்க்கடை ஒரு காலத்துல ஒரு படம் கிடைச்சது. அந்த படம் வந்து இப்போ இருக்கிற பின்னாடி கர்ப்பகிரகத்துல இருக்கிற அதே படம். ஒரு நாள் மழையில போயிட்டே இருக்கும்போது ரொம்ப மழையா இருந்ததுன்னு ஒரு படக்கடையில ஒதுங்கின உடனே அந்த படக்கடையில ஒருத்தன் சொல்றான், நீங்க கையில அந்த வெண்ணெய்க்கடை முடிஞ்ச உடனே படக்கடை போறாரு. உடனே அவன் சொல்றான், நீங்க அந்த படத்தை கொடுங்க, நான் ரெட்டை கண்ணாடி போட்டு நல்லா ஃப்ரேம் போட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அது எல்லாமே ஒரு கோயின்சிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாமே அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கு. நிறைய சொப்பனங்கள் வந்துட்டே இருக்கு. இதை அது மாதிரி இருக்கும்போது இந்த முருகன் சிலை வந்தது எப்படின்னா, இந்த சுவாமி பிரதிஷ்டை பண்ணும்போது அது வந்து மகா கந்த சஷ்டி அன்னைக்கு. அது அவருக்கு கந்த சஷ்டின்னு தெரியாது. அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவரோட அனுஷ நட்சத்திரத்துல அது நடந்தது. சுப்பிரமணிய பிரதிஷ்டை நடந்தது. அதுக்கப்புறம் வரிசையா கந்த சஷ்டி, ஒவ்வொரு வைகாசி, விசாகம் இதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு 54 வருஷம் முடிய போகுது. அதாவது ஜெயந்தி பிறந்ததுலேருந்து முதல் மாதத்துலேருந்தே ஒவ்வொரு உத்திரட்டாதி நட்சத்திரம் போது அவருக்கு இங்கே வந்து அபிஷேகம், அவருடைய சிலைக்கு வந்து சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜை, அலங்காரம், அப்புறம் அர்ச்சனை எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. நான் 20 வயசுல கல்யாணம் ஆகி வந்தேன். இங்க வந்ததுலேருந்து அப்பெல்லாம் எதுவும் பெருசா முருகனை பத்தி ஏதோ சுவாமி நமஸ்காரம் பண்ணுவோம், ஏதோ சொல்லுவோம், சின்னதா சொல்லுவோம் இருக்கும், அவ்வளவுதான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திருப்புகள் இந்த இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அவரோட இது பர்சனல் இதுன்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு மாமனார்னு சொல்லக்கூடாது, இன்னொரு அப்பாவா இருந்தார் அவர். அதான் நிச்சயம் சொல்லணும். நான் நிறைய கைட் பண்ணாரு எனக்கும், நிறைய சொல்லி எப்படி எல்லாம் நடந்துக்கணும், எப்படி இது பண்ணணும்னு. எனக்கு ரொம்ப சின்ன வயசு, அதனால வந்து அவரோட வழிகாட்டுறதுதான் நிறைய கத்துட்டோம். நான் நிறைய கத்துட்டேன். இங்க நடக்கிற நாம சங்கீர்த்தனம், இங்க இருந்து இந்த அந்த வைப்ரேஷன் எந்த இதுலையும் கிடைக்கிறது இல்லைன்னு எல்லாருமே இங்க வந்து வரவா சொல்லுவான். இந்த மாதிரி அன்னதானம் அது அவர் ஆரம்பிச்சு வச்சது. நம்ம எங்களால முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இது நாங்க மட்டும் பண்ணல, எல்லாருடைய கோஆபரேஷன்ல நடக்குது, எல்லாரும் சேர்ந்து பண்றதுனால நடக்குது. நிறைய பேர் இதுல கைங்கரியம் பண்றா, எல்லாருக்கும் அந்த பலன் போய் சேரும். சுவாமி முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி சுவாமிஜியோட குருவருளும் எல்லாருக்கும் நிச்சயமா கிடைக்கும். பாப்பா 1975 இங்க ஆசிரமத்துக்கு ஒரு நண்பர்கள் மூலமா வந்து தெரிஞ்சு கேள்விப்பட்டு வந்தோம். 74 வந்தோம். 75 உண்மையா ஃபுல்லாவே வர ஆரம்பிச்சிட்டோம். இதால ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒன்றும் இல்லாத சாமிஜி எங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு நாங்கள் யாரும் தெரிஞ்சோம்னா அவரோட குடும்பத்தில் எங்களை ஒருத்தர் எங்களை சேர்த்துட்டார். அதுக்கு ஒன்று விடாமல் கந்த சட்டி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி நாங்கள் எது நினைப்போம். எல்லா சாப்பாடெல்லாம் போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். அப்போ வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருப்போம். சரின்னு போவோம். ஒரு நாளைக்கு பார்த்து சொன்னார், நீ இனிமேல் வர வேண்டாம் அப்படின்னாரு. ஒன்றுமே புரியல, என்னடா அதுன்னு சொல்லிட்டு, என்னடா அது இப்படி திடீர்னு சொல்லிட்டாருன்ட்டு. நான் கேள்விப்பட்டேன், நீங்கள்லாம் சாப்பிட்றது இல்லையாமா இங்கே அப்படின்னார். இல்லை இந்த மாதிரி நான் ஏழைகளுக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். அதனால் வந்து அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து நீ சாப்பிட்டாதான் நீ வரவேணா, நீங்கள் 2 பேரும் இங்கே அப்படின்னாரு. அதான் நினச்சிட்டேன். தாயினும் தாள பரிந்து அப்படின்னு சொல்ற மாணிக்க வாசகர் சொன்னது போல யாரோட இதை தெரிஞ்சு அவர் பார்த்து அது பிரகாரம் எங்களுக்கு சாப்பாடு சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லி அம்மாவும் சரி அவ 2 பேரும் தான் எங்க வாழ்க்கையே. இன்னைக்கு நாங்க வாழற வாழ்க்கைன்னா ஆசிரமத்தை அம்மா சாமிஜி அவ காட்டின நல்வழி தான் எங்களுக்கு. ஆசிரமத்தில் நான் வந்து சேர்ந்தப்புறம் சுவாமிஜி எனக்கு இட்ட கட்டளைகள்லாம் அப்படியே தத்ரூபமாக அப்படியே கேரி அவுட் பண்ணேன். அதனால் அவர் மேலே என் மேலே அவருக்கு ரொம்ப இது பிரியம் ஜாஸ்தியாச்சு. எவ்வளோ கந்த சஷ்டி போதெல்லாம் அவரோட கூட நானும் பால் கூட எடுத்தேங்கிற எனக்கு பெருமை எனக்கு இருக்கு. ஏன்னா குருநாதர் பக்கத்தில் உட்காந்து ஒரு சிஷ்யனை எடுக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு பெருமையாக இருந்தது எனக்கு. அதுவும் என் மனைவிக்கு அந்த 2008 முதுகுல ஒரு பிரச்சனை வந்தது. ரொம்ப முதுகு வலியை தாண்டி தண்டு கடத்தில் ரொம்ப போன்ஸ்லாம் இதுவாக எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து டாக்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னாக்கா எதர் இட் வில் பி டிபி ஆர் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேள்விப்பட்டு சுவாமிஜி கேள்விப்பட்டு இங்கே வந்து ஆற்றுல வந்து பூஜை பண்ணி ஏன் வரல அப்படின்னு கேட்டேன். ஏன் அவளை காணவே காணணும்னு கேட்டுட்டு
தானே தெரிஞ்சு வந்து வேல் எடுத்துன்னு வந்து நம்ம சேகர் குருஜி ஆஷ்னு வந்து அவன் 2 பேரும் வேல்மாறல் எல்லாம் பூஜை பண்ணி ஆத்துல வந்து பூஜை பண்ணி இந்த பிரசாதெல்லாம் கொடுத்தார். ஒரு பொண்ணு வராது அப்படின்னா அடுத்தது போய் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது டாக்டரே ஆச்சரியப்பட்டேன். ஒண்ணுமே இல்ல சொன்னவா ஏதோ சொன்னவா ஒண்ணும் இல்லட்டா. அது சுவாமிஜிங்கிறது அந்த இதே அவருக்கு கிடையாது. என்னமோ நம்ம வீட்டுல ஒரு மெம்பர் பேசி பழகிற மாதிரி தான் அவர் பழகிட்டு இருந்தார். இது அதுக்கு நாங்க என்ன ஒரு இது பண்ணோம் தெரியல. இங்க வந்து சத்சங்கத்துல வந்து இந்த மாதிரி சுவாமிஜியோட இத்தனை வருஷமா கூட இருந்து முருகனுக்கு சேவை பண்றது எங்களுக்கு பெரிய பாக்கியமா நினைச்சுக்கிறோம். அதனால அவருடைய 100வது ஜெயந்தியில எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சதே ஒரு பெரிய பாக்கியம் தான். அவருக்கு 100வது ஜெயந்தி நடக்க போறது, எல்லாரும் அதுல கலந்துக்கணும். எல்லாரும் அவரை மாதிரி ஒரு எங்களுக்கு மகா பெரியவாளுக்கு அப்புறம் எனக்கு அவர் தான் மகா பெரியவாளை நம்ம முடிச்சு அவரோட இதுல இருந்தோம். இப்போ அவர் தான் எங்களுக்கு எல்லாமே குருநாதர், எல்லாமே அவர் தான். அவர் சொல்றபடிதான் நாங்க கேட்கிறோம். அதே மாதிரி எல்லாமே எல்லாரும் நீங்களும் அவரோட இதுல ஆசிரமத்துல அவருடைய அவர் சொன்ன பொன்மொழிகளை கேட்டு அதே மாதிரி நடந்து எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே பாடுபடலாம். முருகாஸ்தமத்தாபம் ஞானஸ்கந்தம் சுபீதம் வந்தேயம் அபிஷேகம் சங்கரானந்த சுத்தரம். குருநாதருடைய 100வது ஜெயந்தியை முன்னிட்டு எங்களுடைய சிறிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விழுகிறோம். ஆக்சுவலி நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லி தீராது. கிட்டத்தட்ட ஆசிரமத்தில் ஈடுபாடு வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அந்த காலத்தில் நான் உத்தியோகத்துக்கு போகும்போது ஐ திங்க் அட் தி ஏஜ் ஆஃப் 32 ஐ ஸ்டார்டட் மை கேரியர் வித் ஆசிரம். இன்றைக்கி எங்கள் குடும்பம் க்ஷேமமாக இருக்கான்னா அதுக்கு காரணம் முருகாசிரமம் முருகனும் குருநாதர் அவர்களும் குருமாசர் குடும்பத்தினுடைய சப்போர்ட்டும் தான். அனுபவன்றது ஒரே ஒரு அனுபவத்தை நான் ஆயத்திரமாக சொல்லுவேன். 2014 வந்து ஒரு சிவா கழிஞ்சன்னைக்கு ராத்திரி நான் தீபாரணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 5 மோகங்களை ஆவாகனம் பண்ணி கீழே இருந்து நமது முருகனடியார் குண்டல் கொடுத்தாங்க மேலே. அப்போ எனக்கு ஒன்று தவறி போயிடுது. ஆனால் அப்போ எனக்கு சென்டிமெண்ட்டில் ஒரு ஃபீலிங்கும் வரல. ஐ ஜஸ்ட் டிக்கெட் ரைட் இந்த ரைட் ஸ்பிரிட் குங்குமத்தை போட்டு என்னுடைய குருநாதர் பண்ணுற மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிட்டேன். மறுநாள் கார்த்தால் நான் ஆற்றுலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே நான் திருப்பதி வச்சு கார்த்தால் பண்ணுவேன். குருநாதர் இருந்த வரைக்கும் நைட்டு அவர் கூட உட்காந்து தோலோசம் பாடிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அவர் வந்து 9:30 மணிக்கு வருவார், 10-10:30 மணிக்கு தோலோசம் முடிச்சுட்டு தான் நான் ஆற்றுக்கு வருவேன். அது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே எனக்கு தொடர்ந்து கிடச்சின்னு இருக்கு. இந்த ஏஜ்லேயும் எனக்கு அந்த பிராப்தத்துக்கு குருநாதர் கொடுக்குற முருகாசன் குடும்பத்தினர் எனக்கு அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா அது என்னுடைய பாக்கியம். அப்படி இருக்கும்போது அன்றைக்கி காத்தால் வந்து நான் சுவாமி நகதருக்கு வரும்போது ஷுட் பி அரௌண்ட் 6 o'clock வேலூர் ஸ்ட்ரீட்டில் வந்து பாக்கெட் பால் ஒன்று சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வாங்கிறதுக்காக ஸ்கூட்டர் ஓரம் நிறுத்திட்டு பாக்கெட் பால் வாங்கிட்டு கிராஸ் பண்ணும்போது ஒரு எல்போர்டு வண்டி வந்து தட்டி விட்டான். என்னை பார்த்து அவன் பயந்துட்டு என்ன பண்ணிட்டான், ஆக்சிடென்ட் ஆகிட்டான். என்னை ஒரு தட்டி நான் மூலையில் அப்படியே தூக்கி எறியப்பட்டேன். கண்ணாடி இருக்குது, அப்புறம் மண்டையிலையும் ஒன்றும் அடிப்படலை, கண்ணாடி கூட கீழே வரல. ஆனால் வலதுக்காகவும் ஃப்ராக்சர் ஆகிடுது. அப்போது முருகா வந்து வாசலே நின்றுட்டுருக்கா. காஞ்சி அங்கே போய் முருகாட்ட போய் விஷயத்தை சொல்லி எப்படி ஹவு டு ப்ரொசீட் வித் அட்வைஸ் வாங்கணும்னு ஆற்றுக்கு போகும்போது முருகா சொன்ன அட்மிட் பண்ணிட்டியா கேட்டார். இல்லைன்னு பண்ண வேணாம், இன்றைக்கி வேண்டாம் திருவாரூர் நாளைக்கு காத்தால் அட்மிட் பண்ண அப்படின்னு. நம்ம மறுநாள் காத்தால் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் 6 மாதம் இடைவெளிக்கு எனக்கு வந்து அந்த வருஷம் கந்த சஷ்டி, மார்கழி மாதம், நியூ இயர் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன். என்னுடைய லைஃப் டைமில் அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்து நாராயண் செந்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். காலை ஃபுல்லாக படிக்க முடியாது. யூஷுவல் தீபாவளிக்கு அதுவும் சிவாக்கிரம தான் நினைக்கிறேன் பேர் ரொம்ப கரெக்டு. திஸ் ஹேப்பன் இன் 2014. அப்போ வந்து என்னாச்சு, அன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் சேகர் குடும்பத்தினர் வர முடியல. முருகாக்கு அந்த டைமில் கையெல்லாம் தூக்க முடியாது, கொஞ்சம் கை வழி அந்த ஐ திங்க் சிக்கன் துணியாவோ அந்த சம்திங், அதனால் கொஞ்சம் யூ வாஸ் அஃபெக்டடு. அதனால் முடியல. எழுதிடா அப்படின்னாரு, போய் பண்ண தீபாவளி அப்படின்னாரு. மேலே உட்காந்து எப்படி தீபாவளி பண்ண தெரியாது. அந்த அனுபவம் மறக்கவே முடியாது. அது பெரிய பாக்கியம். ஆனால் அங்கே தான் ப்ரூவாக இருக்குது. குருவிட ஆட்சின்றது எவ்வளோ ஸ்ட்ராங்கிறது அங்கே ப்ரூவாக இருக்குது. 65 வயசில் நான் டைரக்ட் வேர்ல்டு வந்தேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைகள் தான் என்னை பார்த்துக்கிறா. அவள்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கான்னா அது குருநாதனுடைய அனுகிரகமும் ஆசிரமத்துடைய முருகனுடைய அனுகிரகம் தான்.
அதனால் இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு என்ன தெரியல. அவருடைய அனுகிரகம் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். ஆசிரமத்து குடும்பத்தினருக்கு மனமார்த்த நன்றி. இன்றைக்கும் பிசுறு தட்டாமல் அந்த முருகா காட்டி வழியிலேயே எல்லாமே ஆசிரமத்தில் நடந்துட்டுருக்கு. அது எங்கள் ஜென்ரேஷனும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணி அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு குருநாதர்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நான் வந்து அவருக்கு எடுத்து கொடுக்கறது, அவர் கூடவே 12 மணி 1 மணி வரைக்கும் இருந்து தான் நாட்டுக்கு வருவேன். சாப்பாடு கூட சில நாளைக்கு எங்கள் ஆசிரமத்தை அவர் கூட நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம் முருகா. அதுக்கப்புறம் என்னோட கல்யாணம், பொண்ணோட கல்யாணத்தை அவர் நடத்தினார்னா அதுக்கு ஈடு இணை இல்லை. அவரை பார்த்து சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி அவர் கூட இருந்து அவ்வளவு இது பண்ணி மாப்பிள்ளை இழப்பு எனக்கு முருகாசிரமத்திலேருந்து கிடைச்சிருந்தது. அந்த அளவுக்கு பகவான் எங்களுக்கு இந்த முருகாவை கொடுத்துருக்க. என் குடும்பம், என் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு அதுக்கு காரணமே முருகன் கூட இல்லை, எங்கள் முருகா தான். அதுக்கப்புறம் அவரோட 100வது இது வருது. அதில் பகவான் முன்னிட்டு எங்களையும் கலந்து கொண்டு நாங்களும் அதுக்குள்ள ஈடுபட்டு எங்களை கம்பல்சரியாக நாங்கள் வரணும் முருகா. அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும். சங்கரானந்த சத்குரு மகாராஜ் கி ஜெய். என் பேர் ஜெயலட்சுமி, பேபி மாமின்னு சொல்லுவா. நான் கிட்டத்தட்ட 50 வருஷமாக முருகாசிரமம் தெரியும். எங்கள் அத்தை மாமா அப்பாசாமி ரியல் எஸ்டேட் அங்கே வேலையாக இருந்தார். அவர் இருந்தபோது இந்த சங்கரானந்த சுவாமிகளும் அப்புறம் சங்கரன்னு பேர், அவர் அங்கே வேலைக்கு போனார். அவர் போயிட்டு கழிச்ச அவர் கொஞ்ச நாளைக்கு வடவழியில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போவார். போகிற போது இவரையும் நிவா நம்ம போகலாம் அப்படின்னு பேபி சாரை அழிச்சுட்டு போவார். அந்த மாதிரி போயிட்டு இருந்த காலத்தில் கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து அங்கேயே நின்றுடுவார், சாமியை பார்த்துக்கிட்ட. இவர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் அங்கே ரொம்ப நேரம் தங்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் இவருக்கு போயிட்டு உடனே வந்துடுவார் பேபி சார். ஒரு நாளைக்கு சங்கரானந்த சுவாமிகள் கோவிலுக்கு போயிட்டு ஆற்றுக்கு வந்திருக்கார், இந்த முருகாசிரமத்துக்கு வந்திருக்கார். வந்தபோது அவன் முன்னாடி ஒரே தோட்டமாக இருக்கும். இங்கே வரபோது இங்கே ஒரு கொம்பு இருந்தது. அதை எடுத்து முருகா அப்படின்னு அந்த இடத்துல குத்தினார். குத்தின இடத்துல முருகன் ஸ்தாபிதமாயிட்டார் அங்கே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆஃபீஸ் போகிறதெல்லாம் நிறுத்தின்னு விட்டார். நல்ல பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு டிப்டாப்பாக இருப்பார். அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவா. அந்த மாதிரி இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக செருப்பு போட்டுக்கிறத விட்டார், எல்லாத்தையும் விட்டார், சட்டை போட்டுக்கிறத விட்டார். வந்து அம்மா, நமக்கெல்லாம் அம்மா, முருகன் வந்து அப்பா. அம்மா வந்து அப்பாட்ட சொன்னாதான் ஒரு காரியம் நடக்கும். குழந்தைகளுக்கு சிபாரிசு பண்ணணும், அப்போதான் நடக்கும். அதே மாதிரி அவர் வந்து வருவார், நிறைய கஷ்டமெல்லாம் சொல்லிட்டு வருவார். அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிப்பார் முருகன்ட்ட. விபூதி தான் தருவார், எல்லாம் தேவையாயிடும். ஒரு குழந்தைக்கு பேச்சே வரல. அவர் என்ன பண்ணினார், இந்த பேச்சு வராத குழந்தைக்கு பேச்சு வரணுங்கிறதுக்காக ஒரு செவ்வாய்க்கிழமையும் ஸ்லேட்டில் எழுதி தான் கேட்பார். அவர் பேச மாட்டார், நாள் பூரா பேச மாட்டார். அப்புறம் அவள் மெட்ராஸ்லேருந்து வேலூர் போயிட்டான். போனப்புறம் ஒரு நாளைக்கு அங்கேருந்து ஃபோன் வருது, எங்கள் அத்தை குழந்தை பேசிட்டான் அப்படின்னுட்டு. அந்த முஞ்சொருத்தி எதுக்காக எடுத்துன்னு வருவான்னா ரொம்ப ஏழையாக இருப்பா. அவளுக்கு எல்லாரும் நிறைய சாமான் வாங்கி கொடுக்குற போது நம்மளால ஒன்றுமே கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தமாக இருக்கும். அதுக்காக இந்த தெருவாக போய் உஞ்சொருத்தி எடுக்கிற போது அந்த ஏழையாக இருக்கிறவாளும் கொஞ்சம் ஒரு அரிசி போடுவாள். அவர் என்ன பண்ணுவார், அந்த அரிசி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உஞ்சொருத்தி அரிசியை மூட்டையாக கட்டி அளந்து வச்சுடுவார். முதல்ல அந்த மூட்டை அரிசி தான் எடுத்து பயன்படுத்தணும். ஏன்னாக்கா அந்த இல்லாமல் பட்டவானும் அதில் போட்டிருக்கா. கொஞ்சம் தான் அரிசி போட்டாலும் அதுவும் அந்த ஒலையில போய் சாமி எந்த ரூபத்தில் வருவார், சாப்பிடுவார். அதனால அவளுக்கும் அந்த பலன் போகட்டும் அப்படின்னு சொல்லுவார். முருகன் வந்த புதுசில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி முருகனை சன்னதியில் போட்டுருந்தா. அப்போ நான் போய் குனிஞ்சு பார்த்தேன், நம்ம இதை தொடலாமோ தொடக்கூடாதோ தப்பாக போயிடுவோம் அப்படின்னு. அப்போ அங்கேருந்து அவர் வந்தார். என்ன பார்க்குறேன் அப்படின்னார். ஒன்றும் இல்லையே அப்படின்னு. தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு சரின்னு தொட்டு அந்த காலை தொட்டாக்க இந்த கண்டைக்கால் வந்து ஒரு 3 வருஷம் இருந்த குழந்தைக்கு எவ்வளோ ஸ்பாஞ்சு போல இருக்கும், அந்த மாதிரி இருந்தது முருகன். அதனால ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன். அவர் நமக்கு இருந்த அந்த இடத்துல எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு கொடுத்தார். இப்போ இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் மறைமுகமாக இருந்து எல்லாத்தையும் செய்கிறார். அங்கே வருவோம், அந்த இடத்த நம்புவோம், நம்ம எல்லாரும்
இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வெளியில் வருவோம். இன்னைக்கு வரோம், நாளைக்கு முடியுமா முடியாது. இன்னொன்று சாமிகிட்ட கேட்டுக்கணுங்க, அப்பா எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த இடத்துல நாங்கள் வந்து சேரணும் அப்படின்னு சாமிகிட்ட கேட்டுக்கணும். அதுதான் வேணும். எல்லாரும் நன்னா இருங்கோ, சௌக்கியமா இருங்கோ, சாமியை விடாம பிடிச்சுக்கோங்க. வெற்றிவேல் முருகா அரோஹரா. ஜெய் சத்குரு. இது வந்து டியூரிங் சம் வெரி ட்ரபிள் டைம்ஸ், தட் இஸ் கடன் வாங்கியிருக்கு கம்பெனி, திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, பேங்க் நடவடிக்கை எடுக்குது. அந்த கம்பெனியோட இன்னொரு டைரக்டர், அவங்க ஒய்ஃபு, நாங்கள் 3 பேரும் முருகாசிரமம் வந்தபோது அவர் கண்ணை மூடிட்டே சொன்னார், உங்களுக்கு எது இஷ்ட தெய்வம்னு. அவர் டக்குனு சொன்னால் எங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் தான். சரி, சிங்க பெருமாள் கோவில் அங்கே போய் காத்தால் அங்கே போயிட்டு முரளி ஃபோன் பண்ண பிறகு வந்தால் போகிறோன்னு சொல்லிட்டார். எனக்கு காத்தால திருப்பி கேஸ். அன்னைக்கு காத்தால போகும்போது திருப்பி ஆஸ் யூஷுவல் முரளி வாப்பா என்னப்பா சொன்னேன், சாமி நேற்றுக்கு இன்னைக்கு கேஸ் வருது போயிட்டு இருக்கோம். டக்குன்னு என்ன பண்ணாருன்னா, சீரியஸ் ஆகிட்டு என்ன பண்ணாருன்னா விபூதியை வச்சு ஜபிக்க ஆரம்பிச்சிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கண்ணையே முடின்றதார். 5 நிமிஷம் கழிச்சு அது ஒரு பேப்பரில் போட்டு பாரு, விபூதியை சுற்றிகிட்டே இருப்பார். திடீர்னு டக்குன்னு நிறுத்திட்டு நெத்தி விட்டுட்டு ஈவன் திஸ் பபிள் வில் பர்ஸ்ட் அப்படின்னாரு. இந்த சைடு வந்து இன்னும் யார் அந்த இடத்த வாங்கினாங்களோ அவங்களோட அட்வொகேட்ஸ் ஸ்ட்ராங்காக போகிறது ஆர்குமெண்ட்ஸு கிட்டத்தட்ட முடிச்சு க்ளோஸே பண்ணிட்டாங்க. முடிச்சுட்டு இருக்கும்போது நினச்சேன், சரி முடிஞ்சு போச்சுங்கிற லெவலில் எப்பவுமே அந்த பழக்கம் உண்டு. இது சாமி படம் போட்டுப்பேன், நான் இதே மாதிரி பேனா தான் அன்றைக்கும் தொட்டு இருப்பேன், டாலர் இது காப்பாற்றுன்னா என்னதை காப்பாற்றுறதுன்னு தெரியல. சரி முடிஞ்சு போச்சுங்கிற லெவலில் ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல சொல்கிறார், சரி இந்த சொத்தை வந்து என்னன்னா அவங்க எடுத்துக்கிறது தான் கரெக்டு, அப்படியே கொடுத்துடலாமே. இந்த சர்ச்சை அந்த சர்ச்சை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட அதை எடுக்கிற லெவலில் திடீர்னு எக்ஸ்கியூஸ் மீ ஒரு ஆனர்னு எழுந்துக்கிறார். யார் எழுந்துக்கிறாருன்னா, யார் நம்ம எதிரி சைடு வக்கீலோ அவர் எழுந்துக்கிறார். எழுந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், ஃபேராக இருக்கணும், நாளைக்கு உங்கள் பேரில் எதுவும் தப்பாகிடக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டில் லேட்டஸ்ட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் வந்து என்னன்னா, முதல்ல ஒரு சொத்தை கடலில் இருக்கிற சொத்தை திருப்பி எடுத்துக்கிறதுக்கு வந்து சொத்தோட முதலாளிகளுக்கு தான் முதல் ஆப்ஷன் தரணும். என்னால் நம்பவே முடியல, அது அப்போசிஷன் நாடு எப்படா நம்ம சைடு சேம் சைடு கோல் போடுறாரேன்னு நினச்சின்னு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ வரானு எங்கள் அட்வொகேட் டமாருன்னு நுழையிரு. நாங்கள் 4-5 பேர் தான் இருக்கோம், கோர்ட்டுள்ளே இருக்கோம். உள்ளே வந்தால் அவர் ஃபர்ஸ்ட் இவர் எந்த கேஸில் நம்ம அப்போனன்ட் அட்வொகேட் சொல்கிறாரோ அதே கேஸில் அவர் ஸ்ட்ரைட்டாகவே ஆரம்பிக்கிறார். அப்படியே ஒரு 2 நிமிஷம் கூட கிடையாது. அது வரைக்கும் வந்து என்னன்னா அதில் பாதாளம் போயிட்டு முதல்ல முழுங்கியாச்சுங்கிற நிலைமையில் ஸ்ட்ரைட் அப்படியே மாறி போச்சு. முருகாசிரமத்தில் போகிறேன், சைலண்ட்டாக இருக்குது எல்லாமே. சைடு வழியாக போனால் அந்த ஒரு ஜன்னல், அங்கே வந்து என்னென்னா ஒரு சேரில் உட்காந்துருப்பார், பேப்பர் படிப்பார், பேப்பர் கீழே வந்துருக்கு, உட்காந்தே தான் அவர் தூங்குவார். தலை சாஞ்சு இருந்தது. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நகரும் போது யாருங்கிறார். சத்தமே போடலண்ணா, முரளி சாமி உள்ளவா. உள்ளே வந்தவொடனே என்ன ஆச்சுன்னார். இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உலகத்தில் வந்து இதுலேயே பிக்கெஸ்ட் கடவுள்னு சொல்ல நிறைய கடவுள்கள் இருக்காங்க. ஆனால் நம்பிக்கையின் பேரில் ஒரு லெவலில் ஐ வைக்கணும்னா நரசிம்மர் தான். அதாவது எப்பவுமே சொல்லுவோம், ஒரு விஷயம் நீ சொன்ன நேற்றுக்கு இது முடியாது, நீ கோர்ட்டில் என்ன ஆச்சுன்னு, இல்லை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன் அப்படின்னா இம்பாசிபிள் அப்படின்னாரு. ஆமாம் சாமி இம்பாசிபிள் அப்படின்ன உடனே இம்பாசிபிளை பிரிச்சிரு அப்படின்னு. எப்படி சாமி பிரிக்கிறதுன்னு, ஐ எம் பாசிபிள், ஐ ஆம் பாசிபிள் அப்படின்னா அது நரசிம்மர்கிட்ட தான் முடியும். அதுக்கு தான் வேண்டிட்டு இருந்தேன் எனக்கு காத்தால. நான் ஒன்றும் பண்ணல, விபூதி போட்டதெல்லாம் அவர் பார்த்துட்டாரு அப்படின்னு அவர் கொரியராட்டமும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாதிரியும் சொல்லி ஈவன் திஸ் பபிள் ஹாஸ் பர்ஸ்ட். கார்த்தால சொன்னாரு ஈவன் திஸ் பபிள் வில் பர்ஸ்ட். சாய் மத்தியானம் ஈவன் த பபிள் ஹாஸ் பர்ஸ்ட் அப்படி சொல்லி அமிச்சார். என்ன அவர் ஒரு பெரிய மகான், மகத்தான சக்தி உள்ள ஒரு ஆள். என்னை பொறுத்தவரை சொல்றேன், முருகரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யாரும் முருகரை பார்த்தது இல்லை, அவரை தான் முருகர். இது தெரிஞ்சாலும் கூட போறோம். அந்த மாதிரி ஒரு குருவோட தான் நம்ம அசோசியேட் ஆயிருக்கோம். ஜெய் சத்குரு சங்கரானந்த சத்குரு மகாராஜ் கி ஜெய்.
ராதே ராதே. நான் சிவாஜியம் முரளிதரன். எனக்கும் மேற்கு மாம்பலம் முருகாஷ்டமத்துக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷமாக தொடர்பு இருக்கு. அதாவது முருகாஷ்டமம் அண்ணாவை தற்போது ஸ்ரீ சங்கரானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர் எனக்கு 1974-75 பரிச்சயம் பழக்கம். நான் முருகாசிரமத்தில் ஈடுபட ஆரம்பித்தது 1975. ஸோ கிட்டத்தட்ட 50 வருஷமாக நான் முருகாசிரமத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பார்ட் பஜன் சைடு, நாம சங்கீர்த்தனம் பக்கத்தில் அண்ணா என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 50 வருஷத்தில் எனக்கு நான் அவரை பற்றி தெரிஞ்சின்றது தி சிம்பிளஸ்ட் பர்சன். நான் பிரசாதம் வாங்கிட்டா வெளியில் நின்றுருக்கோம். அண்ணன் உள்ளே போனவர் என்னவோ அங்கேருந்து திரும்பி வந்தார், அங்கேருந்து கூப்பிட்டார். இப்போ நீங்கள் பாடினது டோலோத்சவம், இந்த சம்பிரதாயம் முருகனுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் ராமநாதனை பார்த்தேன், என்ன பார்த்தோம் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியா, சரி நம்ம முருகாசிரமம் முருகனுக்கு ஒரு டோலோத்சவம் போட்டா என்ன அப்படின்னு கேட்டார். பண்ணலாம் அப்படின்னு. நீயே பண்ணு அப்படின்னார். வாஸ்தவமாக அதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் பெருசாக எழுதினவில்லை. ஏதோ அப்பப்போ ஒரு பாட்டு பாடுவோம், எழுதுவேன், பாடுவேன். ஒரு உற்சவ சம்பிரதாயத்தை பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்காங்கிறது ஒரு சந்தேகம் இல்லை, முடியாதுன்னே சொன்னேன். இல்லை எப்படி நான் எல்லாம் நீ எழுது வரும் அப்படின்னா. அப்போ அன்றைக்கி என்ன பண்ணேன்னா முருகனை வேண்டிட்டு ஒரு பேடில் ஒரு 4-5 பேப்பர் ஒரு பேனா வச்சுட்டு தலைமாட்டை வச்சுட்டு படுத்துட்டேன். பிலீவ் இட். அது ஒவ்வொரு நாளைக்கு ஏதோ ஒரு பாட்டு ஒரு 4 வரி வரும், டக்குன்னு உட்காந்து எழுதுவேன், திருப்பி வச்சுக்குவேன். அப்படி ஒரு பாட்டு கம்ப்ளீட் ஆனவுடனே போய் முருகாசிரமத்தில் அப்பாட்ட ஒரு தடவை பாடி காமிப்பேன். காலம்பரை பாடு சரியா இருக்கா, எதுக்கு நீ அண்ணாட்ட போய் பாடி காமிப்பேன். சரின்னு முருகாசிரமத்துக்கு போவேன். போயிட்டு அங்கே அவர்கிட்ட பாடி காமிப்பேன். அவர் சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவார். அது கரெக்ஷன்ஸை போட்டு அங்கேயே முருகன் காலடியிலே அதுக்குன்னு ஒரு ஃபைல் போட்டு அதில் வச்சுட்டு வந்துடுவேன். இப்படி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுது எல்லா பாட்டும். நிறைய கரெக்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் முருகனை சமஹரித்தாய்னு எழுதியிருந்தேன் ஒரு இதில். அவர் சொன்னார் சம்ஹாரம் சொல்லாத அப்படின்னார். எப்படின்னா அப்படி தானே எல்லாரும் சொல்கிறா, சூரசம்ஹாரம் தானே வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு. வா இங்கே என்ன இருக்குது, வேலை அதை சொல்ல. அந்த பக்கம் கொடியில் என்ன இருக்குது, சேவல், கீழே சுவாமி என்ன இருக்குது, மயில், அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு முருகன் சம்ஹாரம் பண்ணல, கொடியா சேவர் கொடியா அப்படியே சூரன் இன்னும் முருகனோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணார். சூரனையும் சமரித்தான் எழுதிட்ட அனுகிரகித்தாய் அப்படின்னு மாற்றினேன். சூரனையும் சமரித்தாய்னு எழுதியிருந்ததை அவர் சொன்னதுக்கப்புறம் கேட்டப்புறம் சூரனையும் அனுகிரகித்தாய் அப்படின்னு மாற்றினேன். இது மாதிரி நிறையா கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நான் சொல்லிட்டேன் அண்ணா இவ்வளோதானா சம்பிரதாயம் எல்லாம் பிரபோதனம் கொண்டு ஆயிடுத்து. பிரபோதனத்தில் கேட்டார் என்னென்ன பாட போகிறேன்னு. நான் என்னென்ன சம்பிரதாயம் சொன்னேன். இல்லை இதில் சேவல் வரணும் மயில் வரணுன்ட்டார். சேவல் மயில்லாம் எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு வாஸ்தமாக புரியல. எப்படின்னா அப்படின்னு. இல்லை உண்டு, சேவல் கூவணும், மயில் சாமி அழைச்சிட்டு சுற்றி வரணும் இப்படின்னு ஒரு இதை போட்டு விட்டார். வாஸ்தமாக அதுக்கு தான் இட் டுக் மீ a lot of time. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சதுக்கு. குக்குடமையை கூவாய் கொக்கருத்த கோபானை கொக்கருக்கு போய் என்று குக்குடமை. எனக்கு வாஸ்தமாக இதெல்லாம் எனக்கு தெரியாது, வந்தது அப்படியே எழுதினேன். அதே மாதிரி மகிழேறும் வடிவேலன் கண்மலர் திறந்தால் மனமழி அடியார் கரம் சிரம் பணிந்தார் குறை தீர்க்கும் சிவபாலன் புவியினை வலம் வர மகிழே வருவாய் மரகத மகிழே வருவாய் பாலகன் மனமகிழ். மயிலும் வந்துவிட்டு அதெல்லாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொண்டு போய் கொடுத்துட்டேன். இந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் எப்போ சொல்லலாம் அப்போ நம்ம ஆசிரமத்தில் ஃபுல்லாக பாடலாம் அப்படின்னு. நான் அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்ட்டார்.
சாயந்தரம் நம்ம ராமகிருஷ்ணன் வந்தார், அதுக்கு அண்ணா கூப்பிட்றாரு. போனேன். இதெல்லாம் பாடியிருக்க, அதில் ஒன்று குறையாது அப்படின்னாரு. எனக்கு திக்குன்னு தூக்கி காரி போடுது. நான் ஹரிசம்பிரதாயத்தை என்ன இருக்கோ அதில் இருக்கலாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். எச்சரிக்காக்காராவா, வா முருகான்னு பாடியிருக்கோம். அப்புறம் வந்து பால் கொடுக்குறோம், பால் அருந்து பாடியிருக்கோம். இப்படி வரிசையாக நான் ஒரு தடவை ஓட்டி மனசில் எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. என்னன்னா எனக்கு தெரியல, எல்லாம் சம்பிரதாயத்தை என்ன இருக்கோ அதுதான் அதில் இருக்குது. நம்ம பார்த்துக்கு ஒருத்தர் வந்தால் என்ன பண்ணுவேன், வாங்க கூப்பிட்டாச்சு. அப்புறம் உட்காருங்கன்னு சொன்னேன். இல்லை முருகன் உட்காருன்னு சொல்லியிருக்கியா? அது கேட்ட கேள்வி. இல்லை முருகன் உட்காருன்னு சொல்லியிருக்கியா? குழந்தை நின்றுட்டே இருக்காண்டா, நின்றுட்டே இருக்கான், அவன் உட்காருன்னு நம்மளான்னு சொல்ல வேண்டுமா அப்படின்னார். என்ன பண்ணோன்னா அப்படின்னு. இல்லை அவருக்கு ஒரு பீடம், ஒரு ஆசனம் கொடுத்து உட்காரு முருகா அப்படின்னு சொல்லி உட்காந்து வச்சு அப்புறம் பால் கொடுக்கணும். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பாட்ட வந்து சொன்னேன், அப்பா இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி பாட்டு கிடையாது, எப்படி அப்படின்னா. இல்லை அது சொன்னார் அண்ணா. சரி அப்படின்னு அவரும் தலையாட்டி விட்டார். அவர் ஒன்றும் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்ட்டார். நீ எழுத பாடி காமி, தப்பு இருந்தால் திருத்துறேன், இவ்வளோதான் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு அக்ரிமெண்ட். கரெக்டாக 5 நாள் கிட்ட கழித்து ஒரு இது கிடச்சிது, ஒரு க்ளூ. என்னன்னா வந்தாக்கா பாத பிரச்சாரம் பண்ணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அதுக்கு ஒரு பாட்டு கிடச்சிது, 4 லைன். அதை போய் பாடி காமிச்சேன். என்னன்னா இருக்கு, அப்படியே பாட்டையும் எழுதிடு அப்படின்ட்டார். அது எந்த தோழத்துவத்திலையும் இல்லாத ஒரு பாட்டு, எங்கள் முருகனுக்கு மட்டும் உள்ள ஒரு பாட்டு. அதுக்கு முன்னாடி இருக்கிற விருத்தம், கங்கையின் மைந்தனே காங்கையனே, நின் பாத பங்கயம் பட்டன்றோ பாவனமானால் கங்கை. கங்கை நன்னீரால் நின் பாதம் கழுவி மலர்த்தூவ, எங்கள் முன்ஜன்ம வினை போக்கி மும்மலமும் கழுவிடுவாய். இது அந்த விருத்தம். மன்றமதில் வந்து நின்றாய் மயில் வாகனனே, பொன்னொளிரும் நவரத்ன ஆசன தமர்ந்திடுவாய். இந்த பாடினோன்னா எங்கள் அண்ணா இப்போ கூட எனக்கு ஞாபகம் வந்து மூஞ்சில் அப்படி ஒரு பிரகாசம், அப்படி ஒரு சந்தோஷம். ஏய் இது தாண்டா நான் சொன்னேன், இதுதான் நான் சொன்னேன், ரொம்ப அழகாக வந்திருக்கு, அப்புறம் பாடு அப்படின்னு ஃபுல்லாக பாடி காமிச்சேன். இத்தனை பாட்டுக்கும் 24 பாட்டு எழுதியிருக்கோம். 23 பாட்டுக்கும் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். இந்த பாட்டை பாடு, இன்னொரு தடவை பாடு, ஒரு 4 தடவை பாட சொல்லி கேட்டார். வாஸ்தவமாக சொல்கிறேன், என்னுடைய ஜென்மம் சாப்பல்யம் ஆகிடுது. ஏன்னா அண்ணா சொன்னபடி 300 வருஷம் இந்த ஸ்தலம் கீர்த்தியோடு இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா அண்ணா சொல்லியிருக்கார், இந்த 300 வருஷமும் முருகன் என் பாட்டை கேட்டுருப்பான். எனக்கு இந்த மாதிரி ஒரு கைங்கரிய பாக்கியத்தை அவர் கொடுத்துருக்கார். என் லைஃப் டைம் முழுக்க இந்த கைங்கரியத்தை நான் பண்ணணும்னு அவர்கிட்டே வேண்டிக்கிறேன். ராதே ராதே. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சாமிகள் எப்படி நடத்தியிருக்காருன்னு சொல்றேன் நான் இப்போ. சரியா, கேன்சர் இருந்தது எனக்கு 90ல் கேன்சர் இருந்தோடனே ஹெல்த் சென்டருக்கு போனோம். ஹெல்த் சென்டருக்கு போனோடனே அவர் இமீடியட்டா ஆப்ரேஷன் பண்ணோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. முருகாசிரம சாமி தான் எனக்கு எல்லாருமே. முருகாசிரம சாமிகள்கிட்ட கேட்டுதான் நான் வந்து போறதா இருந்தேன். போனோடனே சாமிகிட்ட போய் இது மாதிரி ப்ராப்ளம் எனக்கு சொல்லிட்டாங்க ஆஸ்பத்திரியில், நான் என்ன பண்றது இப்போ அப்படின்னோடனே, நீ ஒரு செவ்வாய்க்கிழமை வா, உனக்கு சாமி உத்தரவு கொடுத்த, நீ ஆப்ரேஷன் மேலே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். முருகன் தான் எல்லாமே, அவர் தான் எங்களுக்கு எல்லாம் நல்லா பேசுவார் எங்கிட்ட அவரு. அப்புறம் சொன்னோன்னே ஒரு செவ்வாய்க்கிழமை போய் உட்காந்து தீபாவளி வரைக்கும் இருந்துட்டு சாமிகிட்ட உத்தரவு கேட்டு, உனக்கு ஆப்ரேஷன் உத்தரவு கொடுத்துட்டார் சாமி, நீ தாராளமா பண்ணிக்கல, நிறைய லைஃப் உனக்கு கொடுத்துருக்கார் சாமி, கொஞ்ச நஞ்சம் இல்லை, நீ நிறைய ஆயுசு இருப்ப அப்படின்னு சொல்லி விபூதி பிரசாதத்தை எப்போது கையிலேயே வச்சுக்கோ, நீ ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட கையிலேயே வச்சுக்கோ. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுத்து, முருகன் அருளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுத்து எனக்கு. ஆகி அப்புறமா சன்னதிக்கு வந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, முருகனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, சாமிக்கு ஒரு நான் தான் சொன்னேன், இன்னைக்கு
உனக்கு எல்லாம் க்யூர் ஆகிடும், உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அமையும். அதனால நீ எங்கேயும் போகாத, நீ அங்கே போனது நல்லது எனக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அதை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். முருகாசலம் சாமி தான் எங்களுக்கு எல்லாமே. 1972 ஊராக இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி மெட்ராஸுக்கு வந்தேன். 72வது வருஷம் ஜூன் மாதம். அப்போ முருகாசிரமம்னு ஒன்று இருக்குங்கிறத எனக்கு தெரியாது. நான் பாரதி தெருவில் இருந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், முருகாசிரமத்துக்கு சிவாஜி ராமச்சந்திர பாகவர் வரார், அவர் நல்லா டான்ஸ் ஆடி விடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவரோட சிஷ்யன் நானா, எனக்கு குரு அவர். முதல்ல இந்த ஊரில் ஒரு குரு வர்றாருன்னு அந்த இடத்த போய் பார்க்கணுன்னு. ஏன்னா முருகாசிரமத்தில் எனக்கு அந்த சுவாமி அண்ணா அகனப்பில் என் குரு வரும்போது அங்கே ஃபஸ்ட்டு டைம் அங்கே போனேன். அதுக்கப்புறம் சிவாஜி பாபர் எந்த ஊர் உனக்குன்னு கேட்டார் சுவாமிகள். நன்னிரம்னு சொன்னேன். நன்னிரம்னா எங்கள் ஊர் கிட்ட தான், மாவட்டத்துக்கிட்ட தான் எனக்கு ஊர். இங்கே இருக்கேன், நீனா பாரதி தெரியல, இங்கே தானே இருக்கேன், செவ்வாய்க்கிழமை வா. அப்போல்லாம் செவ்வாய்க்கிழமைன்னா ராத்திரி பஜனை நடந்து 1 மணி 2 மணி வரைக்கும் ஆகும். அந்த நாள்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அந்த பீரியட் 72 அந்த பீரியடில். ஆனால் பொறுமையாக சாமிகளாகட்டும் மாமியாகட்டும் அத்தனை பேருக்கும் மாடியில் சாப்பாடு போட்டு அந்த மாதிரி ஒரு கைங்கரியாக அந்த மாமி பண்ணியிருக்கார். அது ரொம்ப பெரிய சமாச்சாரம். கந்த சஷ்டிக்கு 6 முஞ்சவர்த்தி போடணும்னு பெரியப்பா சொன்னான். பரமாச்சாரியால் வாலாஜாவில் எங்கேயோ இருக்கும்போது நாங்கள் இந்த வள்ளிமலைக்கு போயிட்டு திரும்பி வரத 3 மணி பாலாஜாவில் பரமாச்சாரியாரை பார்த்தோன்னா பரமாச்சாரியார் இதை தூங்கிட்டு இருக்கார். 3:30 மணிக்கு தான் எங்கே இருப்பார். நீங்கள் அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விட்டான். அப்புறம் கொஞ்சம் நேரம் இவர் இல்லை பெரியவாரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேபி சார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சிவாஜி, அப்போ 3 பேர் நின்றுருக்கோம். திடீர்னு பரமாச்சாரி தாடி வச்சிருப்பேன் மட்டும் அதை கூப்பிட்டு அவர். அப்புறம் போய் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணான். அப்புறம் பார்த்துட்டு முஞ்சவர்த்தி இல்லாமல் போட்டுக்கிறியா நீ, அவருக்கு முஞ்சவர்த்தி பண்ணுறியான்னு கேட்டார். அப்போ இவர் சொன்னார், 6 முஞ்சவர்த்தி போட்டோம், முருகாசிரமத்தில் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் ஒரு முஞ்சவர்த்தி வரிசையாக நடந்துருக்குது. நடுவில் ஒரே ஒரு நாள் ராத்திரி திவ்யநாமம் நடந்து முடிஞ்சோன்னா யாரோ ஒருத்தர் பாலகுருவோட அப்பா, அது எப்படி அவரை சூத்திரமாக வாங்கிக்காமல் முஞ்சவர்த்தி போட்டுக்கிறார் அப்படின்னு பின்னாடி கொள்ளையார பேசுங்கிறார். அது எங்கேருந்து ஆசிரியர் காதல் விழுந்தோ தெரியல, சாமிகளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. அப்புறம் என்ன கூப்பிட்டு, ஏன்னா அதெல்லாம் என்ன சூத்திரம் வாங்கிக்கணுமான்னு கேட்டார். இதெல்லாம் ஒரு முறை, பட் உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, ஏன்னா அதெல்லாம் நீங்கள் கடந்து வரதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு 2:30 மணி இருக்கும். ஒரு 96 வயசான ஒருத்தர் வந்தார். அதுக்கு நானும் முரளின்னு அங்கே உட்காந்துருந்தோம். அந்த நாளில் வெஸ்டர்ன் சிவில் போடும் உட்காந்துருந்தோம். அத்தனை சிவில் போட்டு சங்கரன் யார் இங்கேன்னு சத்தமாக கூட்டின்னு வந்தார் ஒருத்தர். வந்தாக்க எங்களுக்கெல்லாம் உண்மை இந்த மாதிரி சாரீரமாக நாங்கள் கேட்டதே கிடையாது. அப்படி ஒரு குரல் ராத்திரி 3:30 மணிக்கு. இல்லை நீங்கள் யாரை கேட்குற, இல்லை இங்கே சங்கரன் இருக்கான கூப்பிட வரேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் பின்னாடி சாணம் விஸ்வரூப தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாணம் மண்டபத்துக்கு போயிருக்கா. அது மாதிரி உங்கள் பேர் சொல்லி யாரோ கூப்பிடுறாரு. அப்படியா, அதுக்கு என்ன வரேன்னு சொல்லிட்டு வந்தால், இந்த சங்கரா உனக்கு இந்த முஞ்சவர்த்தி சூத்திரம் பெரியவா கொடுத்துட்டு வர சொன்னான்னு ஒரு சூத்திரம், அதுதான் இன்றைக்கும் இருக்குது இந்த ஆசிரமத்தில். அந்த சூத்திர கயிறு கொடுத்துட்டு போனார். ராத்திரி இப்போதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. சொல்லிட்டு தழுதழுத்துப்பட்டார் சுவாமி. ஏன்னா பெரியவாட முஞ்சவர்த்தி சூத்திரம் கொடுத்து அமைச்சிருக்காருன்னா பெரிய சமாச்சாரம். அதுலேருந்து தான் அந்த சூத்திர கயிறு தான் இன்றைக்கும் இருக்காங்க. அது சித்திரமானா கூட அதை அப்படியே முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா பரமாச்சாரியால் கொடுத்தமிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்சு வேற எங்கேயோ போயிட்டு பரிவாடு பண்ணால் முஞ்சவர்த்தி சூத்திரம் கொடுத்தம் செய்யணும் வந்துதான்னு கேட்டால் பரிவா. இதுதான் அக்ராஜ்மன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே சுவாமிக்கு முருகாசுவாமி சாமிகளுக்கு முருகனோட அனுகிரகம் ஒவ்வொரு சமாச்சாரத்துலையும் நிறைய இருந்ததுனால்தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். அப்படின்னா முருகனோட அனுகிரகம் சாமிகளுக்கும் இருக்கு. சாமிகள்கிட்ட நம்ம இருக்கிற விசுவாசமா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதே மாதிரிதான் அவர் சித்தியாரி அருகுன்றத்தில் அவர் அதிஷ்டானத்தில் நாங்களும் போயிட்டு ஒரு 2 தடவை அபிஷேகம் கொண்டு வந்தோம். யாருமே இந்த அருகுன்றம் போயிட்டு சாமிகளுக்கு பார்த்துட்டு வந்தால் தான் ரொம்ப புண்ணியம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே ஒரு சக்தி பீடம் கட்டியிருக்கார். அவர் நிறைய கோவில் கும்பாபிஷேகம் பண்ணாலும் சக்தி பீடம் ஒன்று கடைசியில் பண்ணணும்னு சொல்லி 9 பிரகாரம் பண்ணி அதில் திரிபுர சுந்தரி அம்மன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாரும் போயிட்டு வந்துடுறாங்க. நிறைய பேருக்கும் அந்த இடத்துல
அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஜீவ சமாதி மாதிரி வந்து நடந்து அந்த இடத்துல போய் நம்ம அபிஷேகம் பண்ணாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமாக கை கூடும்போது என்னோட அபிப்பிராயம். இது சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை. சத்குருநாதா சங்கரானந்தா சரணம் சரணம் வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். சுவாமிகளுக்கு இந்த வருஷம் 100வது ஜெயந்தி கொண்டாடுறோம் எல்லாரும் சேர்ந்து. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற மாதிரி நான் சுவாமிகளே இருந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. ரொம்ப வருஷமாக சுவாமிகளே இருந்ததால் எனக்கு ஒரு ஆசை. இந்த டயத்தில் கூட இதை நம்ம ஷேர் பண்ணி இத்தனை வருஷமாக நான் ஆசிரமத்துக்கு போயிருக்கேன். 39 வருஷமாக. இத்தனை நாளாக எதுவும் பேச மாட்டோம், நேராக போவோம், எங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்போம். யார்கிட்டையும் யார் என்னன்னு தெரியாது. பட் இப்போ கூட நம்ம அந்த ஷேர் சொல்லலைன்னாக்க சுவாமிகள் வந்து இந்த உலகத்திலே இது மாதிரி சுவாமிகளை பார்க்க முடியாது, இது மாதிரி ஒரு ஆசிரமம் பார்க்க முடியாது. எல்லாரும் ஈக்குவல், எல்லாருக்கும் யாருக்கும் நட்சத்திரம் கிடையாது, யாருக்கும் பேர் கிடையாது, யாரும் விஐபி கிடையாது. இது மாதிரி ஒரு இது எங்கேயுமே கிடையாது. இது மாதிரி ஒரு சுவாமிகளோட பக்கத்துலேயே 40 வருஷமாக இருந்துட்டு அவரை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் மெட்ராஸுக்கு வந்தப்போ முதல்ல பக்கத்தாத்தில் மேச்சேரி ராமூர்த்தி சாஸ்திரி மாமி தான் நான் வந்த 3வது நாளே சென்ட்ரல் நல்ல வேலை வந்திருக்கப்போ அவனுக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, உங்களுக்கு குலதெய்வ முருகன்ற உனக்கு பக்கத்துலேயே முருகர் இருக்கார் வா அப்படின்னு சொன்னால் அழைச்சி போனேன். ஒரு 2-3 செவ்வாய்க்கிழமை தான் போயிருந்தேன். உடனே சுவாமிகள் சும்மா இருக்கே அந்த பெல் அடிக்கலாமே அப்படின்னாரு. எனக்கு சுவாமிகளை பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும். ஒரு தாடி வச்சு மற்ற எல்லோரும் வருவா பயமாக இருக்கும் எனக்கு. நம்ம இப்போ தான் மெட்ராஸ் வந்திருக்கோம், பயப்பட்டு இருந்தேன். பெல் அடின்னு சொன்னார். 2-3 வாரம் பெல் அடித்தேன். அப்புறம் இன்னொரு நாள் வந்தேன். கொஞ்சம் தீபாவளி போது 10-15 பேர் வேணும், ஆள் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பெல்லு மட்டும் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, வித் ஒர்க்கும் பண்ணலான்னு சொன்னார். அவர் அன்றைக்கி கொடுத்த அனுகிரகம் பலவிதமான வேலைகள் எனக்கு கொடுத்தார். பலவிதமானது நெருங்கி நிறைய வேலை கொடுத்து என்னை வந்து சுவாமி சுந்தரர் சொல்லுவார், சுவாமி தடுத்தாட்கொண்டுவார் சொல்லுவார். அதேமாதிரி சுந்தரர் எப்படி சிவபெருமான சங்கரன்கிட்ட தடுத்தாட்கொண்ட தந்தது உன்னை கொண்டது என்னன்னே சங்கரா யாருக்குள்ள சதுரன்னுவார். நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், என்னை நீ இப்படி கொண்டாந்து வச்சுட்டு இருக்கியே, உடனே என்னால் உனக்கு என்ன பயன்னு சொல்லி சுந்தரர் வந்து சங்கரர் பார்த்து சுவாமியை சிவனை பார்த்து கேட்பறான். அதேமாதிரி எனக்கும் இந்த சுந்தரத்துக்கு வந்து ஒன்றுமே சாதாரண இந்த ஒன்றை கொண்டாந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டாந்து வச்சுட்டு எனக்கு அவ்வளோ பொறுப்புகள் கொடுத்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக 6 மாதம் ஆசை இருந்தார். கரெக்டாக தீபாவளி நடந்துகிட்டே இருந்தது. சபாஷ் சபாஷ் பேஷ் பேஷ்னாரு. நான் தான் பக்கத்தில் இருந்தேன். இங்கே வாரான்னு கூப்பிட்டாரு. கிட்ட போனேன். என்ன கரெக்டாக 6 மணிக்கு நடந்துருத்துனாரு. நீங்கள் இருக்கிறவர்களே எங்களுக்கு பயம் இல்லை, ஏதோ நீங்கள் இருக்கீங்க, பட் நீங்கள் இல்லாதப்பே உங்களுக்கு பயமாக இருக்குது, சுவாமிகள் 6 மணிக்கு பண்ணுறோன்னு சொன்னார் அப்படி சொன்னேன். இது தாண்டா நான் எதிர்பார்த்தேன், இது மாதிரி தான் இன்னும் இவ்வளோ நாள் இருக்குது. பின்னாடி கல்வெட்டு பார்த்தியான்னு கேட்டார். பார்த்துருக்கேன் அப்படின்னார். இப்போ போய் ஒரு தடவை படிச்சுட்டு வா அப்படின்னார். எனக்கு சிரித்து ஜோக் அடிக்கிறான்னு போய் படிச்சுட்டு வான்னார். சரி சுவாமி சொல்லி திருப்பி போய் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னார். ஏதோ போட்டிருக்கு 300 வருஷம் போட்டிருக்கு அப்படின்னு. அங்கே வா, இது வந்து இன்னும் 300 வருஷத்துக்கு இப்படியே இருக்கணும், எல்லாரும் வருவா எல்லாரும் போவா, எதையும் மாற்றக்கூடாது, இதே மாதிரி செய்யணும். மார்கழி மாதம் 6 மணிக்கு தீபம்னா 6 மணிக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா எக்கச்சக்க மழை, ஒரு 5-6 பேர் தான் இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னாரு. இல்லை பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஆளே இல்லை என்ன பண்ணுறேன்னாரு. அப்போ வந்து எனக்கு வந்து +2 படிக்கிறான் நினைக்கிறேன், உமாசங்கர்னு அவள் பேரன். நான் ஒரு எடுத்து கொடுப்பார், நான் தான் 2 இருப்போம். என்னடா பண்ணுறதுன்னு கேட்டேன். இல்லை எப்படியா பண்ணிவிடுவோம், நம்ம ஆரம்பித்தா யாராவது ஆள் வருவான்னு சொன்னேன். சரின்னு பார்த்தா வரல. உடனே என்ன வச்சு உள்ளே ஒரே ஆளே ஏற்றி நான் தீபாவளி கொடுத்தேன். உமாசங்கர் ஒரு ஸ்டூலை வச்சுன்னு ஒரு கையில் பெரிய பில் அடிச்சுன்னு ஒரு கையில் ட்ரம்ஸ் அடித்தான். அது மாதிரி நடந்து நினச்சி எதுக்கு சொல்கிறேன்னா,
காலங்கள் மாறும். சுவாமிகள் 300 வருஷம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த தண்டா, அந்த தீபாராதனை, அந்த டைமிங்ஸில் நம்ம அதில் எந்த விதமாக அதுவும் பூசை ஊற்றக்கூடாது. சிறப்பாக பண்ணத்தோடு இதையும் மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. இது அதனால் அந்த இடத்தோட இது இன்னும் நிறைய கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம், நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். இதேமாதிரி நல்ல பூஜைகள் நடக்க போகிறது. ஒரே ஒரு இது, சுவாமிக்கு இதேமாதிரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். கிருஷ்ணைரசமாயுதைः காலேஹ ரித்மாவர்ணைः இந்திராயாகி சகஸ்ரயுக் அக்னிருத்ராஷ்டிவசனः வாயுஸ்வேதசி யத்ரிகः संवत्सरो विशोवर्णैः नित्यास्तेन जरास्तव सुब्रह्मण्यागं सुब्रह्मण्यागं सुब्रह्मण्योम्. முருகாசிரமம் சொன்னாலே நமக்கு புண்ணியம். நான் முருகன் நாமா முதல்ல ஜபம் பண்ணுறதுக்கு நமக்கு முருகாசிரமத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் மாம்பழத்தில் பார்க்குறோன்னா முருகாசிரமம் தான். 1985 எனக்கு முருகாசிரமத்தில் ஒரு ஈடுபாடு. ஒரு நாள் நல்லா ஜுரம் சுவாமிகளுக்கு. சாயங்காலம் நான் இத்தனை நாளைக்கு போன போது அவரால் எழுந்திருக்க ராத்திரி சாயங்காலம் தீபம் போட்டு சுவாமிக்கு பால் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு மனுஷா இல்லை, நீ பண்ணணும் அப்படின்னா. என்ன பண்ணணும்னா போய் கிடத்தக்கரையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னா. ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கேயே ஈர வேஷ்டிலாம் கட்டிட்டு ராத்திரி சுவாமிகிட்ட திரையை போட்டு பால்னா நீ திரை போட்டு பால் நைவேத்தியம் பண்ணணும், அப்படியே நேரம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயங்காலம் சுவாமிகிட்ட மேலே ஏற்றினவர் தான். இன்ன வரைக்கும் ஆசிரமத்தில் சுவாமி தொடர்றதுக்கு ஒரு அதிகாரத்தை சுவாமிகள் கையாலே கொடுத்தது. அதனால் நான் அப்படியே இது பண்ணி வச்சுருந்தேன். அப்போ சுந்தர் மறக்க முடியாத ஒரு இது. எல்லாத்துக்கும் சுந்தர் ஓடி 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 செஞ்சபோது சுந்தர்கிட்டேருந்து கற்றுருந்தேன் நிறையா சமாச்சாரம், முருகாசனத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ கந்த சஷ்டியும் போது குழந்தைகளுக்காக என்கரேஜ் பண்ணுறதுக்காக நீ என்னப்பா உனக்கு என்ன தெரியும் என்ன சமாச்சாரம் கேட்டால், நான் மாரி பெரிய புராணத்துலேருந்து ட்ராமாலாம் போடுவேன், இதுமாரிலாம் ஸ்கூல்லலாம் இது பண்ணி வச்சுருக்கேன், நான் படித்த ஸ்கூல்லலாம் ட்ராமாலாம் நடிச்சிருக்கேன், இதுமாரி சமாச்சாரங்கள்லாம் சொன்னேன். அப்போ நீ முருகாசிரமத்தில் கந்த சஷ்டியில் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனார்னு ஒரு நாயனாருடைய சரித்திரத்தை எடுத்து அப்படியே போட்டேன். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசரை பற்றி இது பண்ணும். மறு வருஷமாக அந்த முதல் வருஷம் போட்ட நாடகத்தில் ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாரும் இது பண்ணி வச்சிருந்தால். குழந்தையெல்லாம் ஆசிரமத்தில் இப்போ நிறையா இருந்தா அது சொல்லணும். கிருஷ்ணன் இருக்காரா இப்போ, அவர் இன்னும் 2-3 குழந்தையெல்லாம் நிறையா, இப்போ சின்ன குழந்தையெல்லாம் பஜனை அதுலாம் வந்துட்டு இருப்பா. அந்த குழந்தைகள் 4-5 பேர் செலக்டடாக முருகாசிரம ஃபேமிலிங்கிறது எங்கள் ஆத்து சொந்த ஃபேமிலி மாதிரி. அவத்தை எதாக இருந்தாலும் எனக்கு ஒரு நான் போய் நீ ஏன் வந்தே கேட்க மாட்டா, என்ன இருக்குண்டே சமயக்கட்டில் நாமான்னு இருக்கிறத எடுத்துப்பேன். சபரிமலைக்கு மாலை போட்டுருப்பேன். ஆற்றுல அசௌரியமாக இருக்குங்கிறதுனால முருகாசிரமத்தில் ஐயப்பன் படத்தை வச்சுன்னு ஆசிரமத்து உள்ளாரே டெய்லி சாயங்காலம் ராத்திரி அங்கேயே தங்கிடுவேன். சில நேரங்களில் எல்லாத்தையும் ஆற்று மனுஷா மாதிரி சாப்பிட்றியா கொள்றியான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஈடுபாடு எனக்கு. மாமி இருந்த வரைக்கும், சாவித்திரி மாமி இருந்த வரைக்கும் அந்த தெய்வமாக சொல்லணும். அண்ணா தாதான்னு சொன்னால் அந்த மாமியை சொல்லணும். எதா இருந்தாலும் எப்போ பண்ணாலும் என்ன சாப்பிட்றீங்களா அதை சொல்லணுமா. ராமன் அவருடைய தர்மபத்னியும் பிற்கால ராதாமணியும் சரி எல்லாரும் சேர்ந்து நம்மள்ட்ட ஒரு அபிமானம். குழந்தையெல்லாம் அதே மாதிரி எல்லாரும் நம்மள்ட்ட அபிமானமாக முருகாசிரமத்தில் பழைய இதுங்கிறதுனால சுவாமிகிட்ட இன்றைக்கி ஏறி சுவாமிக்கு தொட்டு நம்ம கைங்கரியம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி சுவாமியில் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவருடைய அனுகிரகத்தை இன்றைக்கும் நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கணும். முருகாசிரமத்தில் 300 வருஷம் சுவாமி இருந்தால் பின்னாடி இந்த சுவாமியை பார்க்குற போதே இந்த குழந்தை மாதிரி இந்த சுவாமியை தொட்டு நம்ம இந்த சுவாமிக்கு கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தேன்னா இந்த சுவாமி கீழே பீடத்துக்கு கீழே 9 துவாரம் இருக்கா. அதில் என்னென்ன பண்ணுறாங்க எனக்கு தான் தெரியும். எனக்கும் பிரதிஷ்டை பண்ண எங்கள் வாத்தியார் ஹரிகர சாஸ்திரிக்கு தான் அந்த சுவாமி கீழே என்ன இருக்குது, அவ்வளோ யந்திரங்கள், அவ்வளோ மந்திரங்கள், எவ்வளோ உரி இருக்குது, வேத பாராயணம் நிறையா நடந்திருக்கு. இந்த வைபவத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து முருகனுடைய அனுகிரகத்தையும் சுவாமிகளுடைய கிருதஜையும் தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம். ராம் 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 சமாரம்பாம் சமாரம்பாம் சாந்தானந்தார்ய மத்யமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பரா. நெஞ்ச கனவல் நெகிழ்ந்தொருகா தஞ்சத்தருள் சண்முகனகியல் செஞ்சோர் புனை மாலை
சிறந்திடவே பஞ்சகர ஆனை பதம் பணிவா. முருகாசிரமத்தில் உரை ஞானஸ்கந்த பெருமான் அடியார்கள் எல்லாருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். பல குன்றிலும் அமர்ந்த பெருமான் இங்கே நமது ஆசிரமத்தையும் 7ஆம் படை வீடாக கொண்டு பழைய மாம்பலத்து அடியார்கள் தவப்பயனாய் இங்கே முருகாசிரமத்தில் குடியேறி 50 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கெல்லாம் அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கிறான். இந்த ஒரு மகத்தான திருப்பணியை நமது பூஜ்ய ஸ்ரீ சங்கரானந்த சுவாமிகள் மனதில் திட சங்கல்பமா ஏற்றுக்கொண்டு ஆரம்பித்து பல ஆண்டுகளாக அதி விமர்சையாக நடத்தி கொண்டு வருகிறார். வெற்றிவேல் முருகனின் சங்கல்பம் அல்லவா இந்த ஆசிரமம் ஆண்டுக்கு ஆண்டு அதி கோலாகலமாக நடந்து வருகிறது. நான் இங்கே 50 ஆண்டுகளாக கந்தன் அனுபூதி பாடிக்கொண்டு இருக்கிறேன். நான் பல ஊர்களிலும் பல இடங்களிலும் அனுபூதி நாமாவளிகளோடு பஜனை செய்து வருகிறேன். ஆனால் ஆசிரமத்து அனுபூதி பஜனையின் அமைப்பும் அழகும் தனிதான். அங்கு வந்த குருநாதர் சன்னதியில் பாடும்போது புது புது நாமாவளிகள் புது புது சங்கதிகளோடு பொங்கி வரும். அந்த இன்பம் எனக்கு மட்டுமே அனுபவம். என்னை அழைத்து அம்மா வேல்முருகையா மால்மருவோனே பாடு என்பார் குருநாதர். என் போன்ற ஈனமிகுத்துள்ள விரலிக்கும் அப்படி ஒரு பாக்கியம். மேலே அபிஷேகம் செய்து கொண்டிருப்பார், கீழே பாகவதர்கள் பாடிக்கொண்டிருப்பார்கள். மேலே இருந்து இறங்கி வந்து கீழே வந்து உட்கார்ந்து கொண்டு என்னிடம் மைக்கை கொடுத்து அரோகரா போடு என்று ஆணையிடுவார். நான் அனுபூதி நாமாவளி பாடும்போது மேலே நாட்டியம் ஆடிக்கொண்டே மகிழ்ச்சியோடு அபிஷேகம் செய்வார். நீ உள்ளே போய் தேங்காய் திருக வேண்டாம், இங்கே உட்கார்ந்து நாமாவளி போடு என்பார். ஒருமுறை ஷஷ்டி உற்சவம் நான் பாடிக்கொண்டிருந்தேன். அப்போது ஒரு மனிதர் வந்தார். அவர் நன்றாக குடித்திருந்தார். அழுக்கு தலை, அழுக்கு சட்டை. பூஜை முடிந்து சாப்பாடு கிடைக்கும் என அவர் வந்திருந்தார். சில அடியார்கள் அவரை வெளியே போ என்று விரட்டினார்கள். ஆனால் குருநாதர் அவரை விரட்டாதீர்கள், அவன் சாப்பாடு கிடைக்கும் என்று வந்திருக்கிறான் என்று சொன்னார். 2ஆம் நாள் 3ஆம் நாள் அதே ஆள் அதே போல வந்தான். எல்லோரும் நாமாவளி வாங்கி பாடும்போது அவனும் அரோகரா அரோகரா என்று பாடினான். அடுத்த நாள் குளித்து விட்டு விபூதி பூசிக்கொண்டு வந்து நான் பாட பாட அவனும் தாளம் போட்டுக்கொண்டு அரோகரா பாடினான். 5வது நாள் அதே ஆள் 2 பை நிறைய காய்கறிகள் வாங்கி கொண்டு வந்து நான் தான் தலைவி என்று நினைத்து கொண்டு என்னிடம் அந்த பைகளை கொடுத்து, அம்மா இத்தனை பேருக்கு சாப்பாடு வருகிறீர்களே, எல்லாரும் என்னென்னவோ கொண்டு வருகிறார்கள், ஒரு சின்ன பை காய்கறி கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் தயவு செய்து இதை வாங்கி கொள்ள வேண்டும் என்று என்னை நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கொண்டார். நான் சொன்னேன், ஐயா நான் இங்கே தலைவி அல்ல, அந்த குருநாதரிடம் போய் கொடு என்றேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், சாதாரணமாக ஒரு குடிகாரனிடம் போய் ஐயா எழுந்திருங்கள், குளித்து விட்டு வாருங்கள், பஜனை பாடலாம், சாப்பாடும் கிடைக்கும் என்று நாம் சொல்லுவோமானால் உன் காரியத்தை பார்த்து கொண்டு போ என்று நம்மை விரட்டுவான். ஆனால் ஒலித்த அரோகரா நாமாவளி அவன் மனதை மாற்றி அமைத்தது. ஆசிரமத்திற்கு வந்ததால் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் விடுபட்டு இன்று நான் அமைதியாக 88 வயதிலும் நாமாவளி பாடிக்கொண்டு அமைதியாக வாழ்கிறேன் என்றால் அது குருநாதர் ஞானஸ்கந்தன் அருளால் மட்டுமே. நான் மட்டுமல்ல, இந்த இன்னும் எத்தனையோ பேர்கள் சுகமாக உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குருநாதர் அருளினால் எனது மகன்களும் மகள்களும் ஆசிரமத்து அடியார்களாக இருக்கிறார்கள். அதுவும் குருநாதர் அருளால் என் பாக்கியம். இதுபோல எல்லாருக்கும் அமைதியும் ஆனந்தத்தையும் அள்ளி தரக்கூடிய குருநாதர் நமக்கு கிடைத்தார் என்றால் அது நாம் செய்த பெரும் புண்ணியமே. குருநாதர் ஆசிரமம் அமைத்ததும் நடத்தியதும் மிக அதிசயம், அற்புதம். அதனினும் சிறப்பு, குருநாதர் காட்டிய வழியில் ஆசிரமத்தை நடத்தி கொண்டு இருக்கும் ஸ்ரீமான் சந்திரசேகரன், ஸ்ரீமான் ரகுராமன் ஆகியோருக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அந்நாயகம் பெறுவர், ஐயாவதம் பெறுவர், அமுதாசனம் பெறுவர், மேல்
ஆயிரம் வினை தொழுவ சீர் பெறுவர் பேர் பெறுவர் அழியாவரம் பெறுவரே அழியாவரம் பெறுவரே. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆனந்த், ராஜு பகதரோட பையன் பேசுகிறேன். என்னோட அம்மா சுபத்ரா. இவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு, நான் இன்னைக்கு திருப்புகழ் பாடுறேன்னா அந்த முருகாசனத்தினால தான் நான் பாடுறேன். அவ்வளோ அவளுக்கு ஈடுபாடு. அவர் முருகாசன மாமா இவரை செல்லமா பாகவதர் பாகவதர் அப்படிதான் கூப்பிடுவாரு. அந்த மாதிரி இருக்கும்போது கோபுரம் கட்டும் போது நாங்கள் இங்கே பக்கத்துலேயே முருகாசனத்து பக்கத்துலேயே வந்துட்டோம். வந்து அந்த முதல்ல மருந்து இடிக்கிறது, பிரதிஷ்டை பண்றது, அதெல்லாம் கண் கூட பார்த்தோம். அதெல்லாம் இன்னைக்கு கூட மலர நினைவுகள் மாதிரி இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதே மாதிரி சஷ்டியும் போதெல்லாம் நாங்க ஒரு கூட்டு குடும்பமா பின்னாடி நாங்க லேடிஸ்லாம் காய் நறுக்கிறது, பூ ஆயறது, இந்த பரமாறுது, இதெல்லாம் நாங்க அங்கதான் கத்துனோம். எல்லாம் ஒத்துமையா எல்லாம் பண்ணி சந்தோஷமா இருக்கும். அது ஒரு பொற்காலம். அதை நிச்சயமா மறக்கவே முடியாது. இன்னைக்கு அது ஒரு மலர நினைவுகள் மாதிரி இருக்கு. எங்க மாமனார் வெங்கட்ரமணி பாவதர் அங்க நிறைய பஜனை பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு 7-8 வயசா இருக்கிற போது முருகாசனத்துல கந்த சஷ்டியும் போது திவ்யநாமம் நடக்கும். ஸோ அப்போ வந்து சின்ன குழந்தைகளுக்கு சுவாமி வேஷம் போடுவார் திவ்யநாமம் போது. ஸோ நான் முருகன் வேஷம் போட்டு சன்னதிக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் திவ்யநாமம் போது. முருகாசம தாத்தாக்கு என்ன தோணுதோ தெரியல, அன்னைக்கு என்ன அவரோட தோல்ல என்னை தூக்கி வச்சுட்டு திவ்யநாமத்துல அப்படி ஆடினார். அதெல்லாம் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு தருணங்கள். ஒரு சின்ன பையனா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சேகர் மாமா அங்க குகைக்குள்ள அருணகிரிநாதர் சன்னதியில பஜனை பண்ணுவா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சொனையிலேருந்து தண்ணி எடுத்து மேல இருக்கிற சிவலிங்கத்துல 108 அபிஷேகம் பண்ணுவா. அன்னைக்கு அப்படி ஒரு மழை பெய்யும். அந்த அதிசயத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். இது எல்லாம் எங்களுக்கு முருகாசனம் மூலியமா தான் கிடைச்சது. ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எங்கள் அப்பா பேர் எம்ஏ ராமு சாஸ்திரிகள் பேர். வைத்தியம் தான் அப்பா எல்லாம் ப்ரொஃபஷன் முதல்ல இருந்தது. அம்மா பேர் கமலா. நாங்கள் மொத்தம் 7 பேர் இங்கே. ப்ளஸ் எங்கள் கசல் தான் இங்கே இப்போ எல்லாம் இருந்தாங்க, குடியிருந்தாங்க இங்கே. அப்போல்லாம் 5-6 வீடு தான் மொத்த பேர் தெருவிலேயே. அதில் ஒங்கா ஒன்று, எங்கா ஒன்று, பக்கத்தா ஒன்று, சீவாசப்பள்ளி ஆரம்பித்த ஒரு தெருவே அவர் ஒன்று. கேது கோபாலகிருஷ்ணன். இந்த 5-6 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுவாமிகள் வேல் வாங்கி முதல்ல கோயில் மாதிரி ஆரம்பிச்ச பிறகு 1963-64 ஆரம்பிச்ச பிறகு எங்க ஆத்துல 72 ஆரம்பிச்ச பிறகு எங்க ஆத்துல எங்க அம்மா எல்லாம் ரெகுலரா போயிட்டு இருக்கா. அப்போ இந்த இது சட்டி பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இங்க இருந்துதான் பால் குடம் எல்லாம் போகும். பால் குடம் முதல்ல பூஜை இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க ஜான்வாஸ் அப்போதான் ஆரம்பிச்சது தான். அப்போதான் ஜான்வாஸ் இங்க இருந்து தான் சாமிகள் போவோம். இந்த பால் குடம் எடுக்கிறதுக்கு உண்டான சாமான் இது எல்லாமே அந்த குண்டா குண்டா எல்லாமே இங்க இருந்து, ஏன்னா அங்க இடம் கிடையாது, உட்காந்து இடம் கிடையாதுனால இங்க இருந்து கிட்டத்தட்ட 25-30 குடம் நாங்கள் கொடுத்து அனுப்புவோம். அதுல இருந்து ஆரம்பிச்சது தான். அதுல இருந்து கண்டினியூஸா ஒவ்வொரு பூஜையும் எங்க அப்பா அதை ஆரம்பிச்சு வைப்பாரு. அவரோட முடியல் முட்டோம். அதுக்கப்புறம் அவரால் முடியாத போது தான் அதுக்கப்புறம் வேற வாத்தியார் வந்தாரு. அப்புறம் அந்த 3 குடத்துல ஒரு பிரதான குடம் இவரு மாமியார் உண்டு, அவர் எடுப்பார். அது மாதிரி வேல் இருக்கும்போது எங்க மாமியார் கறந்த பால் ஃபர்ஸ்ட் அபிஷேகத்துக்கு அதுக்கு தான் கொடுப்பாங்க. மாட்டுல மாடு இருந்தது, மாடு பால் வேல் இருந்த போது அதுவும் இன்னும் கண்டினியூஸா அதுக்கப்புறமா இது வச்சப்புறமும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. ரொம்ப நாம இப்போ கண்டினியூ பண்றோம். சஷ்டிக்கு முதல்ல சஷ்டி உற்சவம் ஆரம்பிக்கச்சா என்ன பண்ணுவான்னா, முதல்ல இந்த கணபதி யோகம் குடியேற்றம் அதெல்லாம் பண்ணுவான். அந்த பண்ணி 5 நாள் 6 நாள் ஃபங்க்ஷன் இருக்கும்போது கடைசி இன்னைக்கு பால் காவடின்னு ஒரு டிசைட் பண்ணுற சஷ்டி எண்ணிக்கை வரும்போது அதுக்கு முன்னாடி நாள்
காவடியை கொண்டு வருவா, ஆசிரமத்தை கொண்டு வந்து ஆற்றுல வச்சுட்டு இந்த நாராயண பாகத்தை அந்த ஆற்றுல இருப்பார். நாராயண பாகர் வந்து அப்போ ஆற்றுல அந்த காவடியை கொண்டு வச்சு பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணி இங்கே இருந்தா முதல் காவடி அங்கே போய் முதல் நாள் சாயந்தரம் போய் ஒரு பாட்டு 4 பாட்டு பாடி அதை ஆவாகம் பண்ணி வச்சுட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி மற்றதெல்லாம் கட்டுவா. ஸோ இந்த பால்குடம் போன உடனே அந்த காவடி சொம்பு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ரெடி பண்ணுவா. அதே மாதிரி சஷ்டி உற்சவம் முடிஞ்ச உடனே அதுக்கு லட்சார்ச்சனைக்கெல்லாம் நம்ம எல்லா ஃபங்க்ஷன் இருக்கும், எல்லா உற்சவம் முடியும். சாயந்தரம் வந்து கல்யாண உற்சவம் வந்து 6 மாதத்துல உண்டு. அந்த கல்யாண உற்சவம் ஆரம்பிச்சு பண்றப்போ ஜான்வாசம் கல்யாண பദ്ധதி பண்றச்ச ஜான்வாசத்துக்கு ஆற்றுலேருந்து தான் மாப்பிள்ளை வீட்டு இங்கேருந்து தான் போவோம். அந்த ஆதி காலத்துலேருந்து இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஸோ இங்கேருந்து அந்த ப்ரொசீஜர் இன்னும் விடாமல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இங்கேருந்து போய் கொண்டு மாப்பிள்ளை வீட்டு கொண்டு வச்சு சீரோட கொண்டு வச்சுட்டு கல்யாண ஃபங்க்ஷன் முடிஞ்சப்போ திரும்பி முடிப்பா. அந்த மாதிரி அதெல்லாம் சுவாமி அனுகிரகம் தான் இந்த மாதிரி பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. இந்த மாதிரி சுவாமிகளை வந்து இங்கேருந்து கிளம்புறாருனாக்கா, இப்போ யாழ்வாசம் கிளம்புறாருனாக்கா பெரிய ஆச்சரியமான விஷயம். இத்தனை வருஷம் தொடர்ந்து வந்திருக்கு. அதுக்கெல்லாம் பெரும் கருணை முருகன் தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே ஆரம்ப காலத்துல சன்ஸ்கிருதி படி சுவாமிகள் என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்தாருனாக்க முதல்ல ராமசாமி ஒருத்தர் வந்து ஸ்லோக கிளாஸ் சொல்லிடுவார். ஆரம்ப காலத்துல சாயந்தரம் வேலை ஒரு 20-30 குழந்தைகள் வருவோம். அப்போ ஸ்லோ கிளாஸ்லாம் அங்கே தான் கற்றுட்டோம். ஸ்லோ கிளாஸ் கற்றுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி காத்தால வந்து வேத சுத்தம் வேத பாரணம் சுத்தம் சொல்லிடுவார். பலாசூர் மாமான்னு ஒருத்தர் சொல்லிடுவார். அவர்கிட்ட போயிட்டு நான் என்னோட உத்திரம் சமக்கம் மற்றபடி சூரிய நமஸ்காரம் எல்லாம் கற்றுட்டதெல்லாம் முருகாசனம் தான். அப்போ பலாசூர் மாமா சொல்லி கொடுத்தது தான் இவரோட கைடன்ஸ் படி, அது சங்கரானந்த சுவாமிகளோட கைடன்ஸ் படி தான் அப்போ சொல்லி கொடுத்தா எல்லாமே. அப்போ வந்து பக்கத்தாத்து கணேசன் மாமா, கிருஷ்ணன் மாமா, நம்ம ராம்ஜி நாங்கள் எல்லாம் சேர்ந்து கற்றுக்கிட்டது தான் அப்போ. ஸோ ஆரம்ப காலத்திலேயே சன்ஸ்கிருதி படி என்ன போனோமோ அதுக்காக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கொடுத்து இவாள் மற்றவாளும் கைட் பண்ணி கொடுத்தா இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவே ஃபாலோ வேண்டியது. அதே மாதிரி அனுஷத்துக்கு வந்து ஒவ்வொரு அனுஷத்துக்கும் மகாபரிவாள் அந்த ஜென்மேஷன் அன்னைக்கு அன்னதானம் பண்றா. ஸோ அந்த குடியரசு திட்டம் மாதிரி கொண்டு வந்த போது அந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றா. அனுஷத்து அன்னைக்கு அன்னதானம் பண்றது நல்ல விஷயமா இருக்குது. எல்லாமே எங்களுக்குலாம் பெரிய பாக்கியம் என்னன்னாக்க நாங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்கறதுனால இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்க சான்ஸே இல்லை. ஆனால் நம்ம இதே தெரியல இருக்கோம். அதனால கண்டினியூட்டி அது எல்லாத்தையும் பார்த்துட்டே வரும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பூஜை பண்றது வந்து சாயந்தரம் வந்து அந்த காலைல அபிஷேகம் ஆடும். சாயந்தரம் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணும் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணும்போது யாராவது பாகவதர் பூஜை அதுக்கு வருவா, பாடத்துக்கு வருவா. அப்பெல்லாம் வெங்கடமணி பாகவதர் ஃபேமஸ் இருந்தார். வெங்கடமணி பாகவதர், நாராயண பாகவதர், அப்புறம் தண்டாயப்பட்ட பாலு பாகவதர், இது கிருஷ்ணமணி வேணாம் பஜனை பாடிச்சா அது பெரிய க்ரௌடே வந்து அவ்வளோ கேதரா இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்புறம் சப்சிக்வெண்டா வந்து நம்ம சேகர் பூஜை அப்பா வந்து திருப்பூர் அந்த இவர் வந்தார், சுவாமிநாதன் சுவாமி வந்தார். அவ வந்து திருப்பூர் ஆரம்பிச்சுன்னா அதுக்கும் பயங்கர க்ரௌட். என்னன்னா அந்த கேட்கிற குரலுக்கும் அந்த பாடுற பாட்டுக்கும் கேட்கறது கேட்டு 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 சேகர் பூஜை அவர் அண்ணா தம்பி எல்லாம் வருவா. சந்திரா அக்கா வந்து இருந்தாப்பெல்லாம். ஸோ அந்த பாட்டை கேட்கறதுக்கே பெரிய க்ரௌட் வரும். ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் வந்து எல்லாரையும் கற்றுக்க வச்சுது. ஸோ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி அப்புறம் சப்சிக்வெண்டா இப்போ குருஜி வந்து அது எல்லாரும் கற்றுக் கொடுத்து எல்லாம் அவார்டும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கைங்கரியெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் இது. நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கோம், இங்கேயே இருந்து பார்த்துருக்கோம், ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கோம். வேல் பிரதானமாக இருந்த போதும் நாங்கள் தான் பார்த்துருக்கோம். அப்புறம் விக்ரம் பிரதானமானது பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க ரொம்ப ரொம்ப அரிதானது. சின்ன வயசுல அந்த கணபதியை கொடியத்தை முடிஞ்ச உடனே கணபதியை பண்ணி முடிச்சோடனே வடு பூஜையும் பண்ணுவான். அந்த வடு பூஜைக்கு எனக்கு ஒரு தடவை சான்ஸ் கிடைச்சது உட்கார்றதுக்கு. அதனால அது மாதிரி இந்த மாதிரி பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய பிரதானமா நினைக்கிறாங்க. வந்து அவர் கூட அவ்வளோ இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஏன்னா பிகாஸ் அப்போ நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க. அவர் வந்து ஆஃபீஸ் போக இருந்தாரு, அதனால அவ்வளோ இன்ட்ராக்ஷன் கிடையாது. அவர் வந்து சாமிகளா இது எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய நாங்க அவர்கிட்ட ஆசிரம கைங்கரிக்கு சுந்தரம் இங்க சித்தம் போயிருந்தாங்க. சுந்தரம் அவன் தான் வந்து மெயின் ஒர்க் பண்றது. ஸோ ஒரு சஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ என்ன ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாலுமே சுந்தருக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துருவார். இதை பண்ணி சொல்லிட்டு. ஸோ சுந்தரை கூட நாங்கள் ஃபாலோ பண்ணி போனதுனால அந்த மாதிரி காவடியை எப்படி கட்டுறது, இந்த மாலை கட்டுறது, பூ வாங்குறது எல்லா விஷயம் சொல்லிடுவார். எல்லா விஷயம் சொல்லிடுவார். சுந்தர் தான் அதில் மெயின் பார்ட். இல்லை அந்த அப்பெல்லாம் அந்த காலத்து சுந்தர் அந்த குரு போலீஸ்கார குருன்னு சொல்லுவான். இவெல்லாம் அவன் பண்ணுவான். ஸோ நாங்களும் கூட சேர்ந்து அசிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பார்த்து தான் அவன் மெயின் பண்ணி இவரோட கைடன்ஸ் தான் மெயின். எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அதே மாதிரி வந்து நிறைய சப்சிக்வெண்டாக வந்து நிறைய கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய பெரிய குரூப்பாக போய் அவள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எண்ணியே பார்க்க முடியாது. ஒரு சில இது நட்சத்திர கோயிலில் பார்த்தீங்கன்னா போட்டு சங்கரான இது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது சங்கரான சுவாமிகள் போட்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்து மிக புணர்ச்சி போயிடும். ஆஹா எத்தனை கோயில் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. மேச்சேரி கோயில் எங்கள் ஊர் கோயிலுக்கு அப்படிதான். மேச்சேரி கிராமம் இருக்கும், வடார்காடு மார்க்கெட் தான்.
அங்க இருக்க கோயிலுக்கும் வந்து ஒரு சன்னதியை மாத்தி வச்சு கொடுத்து பண்ணி கொடுத்ததுலாம் இவர் தான். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய பாக்கியம் எனக்கு. சங்கரானந்த சுவாமிகள் சாவித்திரி மாமிகள் ரொம்ப இன்ட்ராக்டிவ் ஜாஸ்தி. அவங்க எது வந்தாலும் வந்து இங்க வந்து எங்க அம்மா கிட்ட வந்து பேசி கன்சல்ட் பண்ணி தான் போவாங்க. அம்மாவும் போய் அங்க ஹெல்ப் பண்ணுவா. போயிட்டு எதுவாக இருந்தாலும் அந்த டைம்ல எல்லாம் விட்டுட்டு அங்க போய் உட்காந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹார்ட் எடுக்கிறதுக்கு செவ்வாய் மணிக்கு பூஜை முடிஞ்சு ஹார்ட் எடுக்கிறதாங்க யாரு அம்மா தான். ஏன்னா கரெக்டா அம்மா அந்த பூஜை ஆர்த்தி முடிச்சு போவா. அந்த ஹார்த்தி எடுத்துட்டு இவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். மாமா அப்படி கொடுப்பாரு, கையில மூடு வாங்கிட்டு வருவோம் அம்மா ஆத்துக்கு. வேற யாரும் வர மாட்டா, 2 பேர் அம்மா ஒண்ணு, இன்னொரு யாரும் மாமி இருப்பா. பக்கத்தால கிருஷ்ண மாமாவோட அம்மா ஒண்ணு இருப்பா. இல்லைன்னாக்கா எழுத்தாத்துல கோபாலகிருஷ்ண ராத்து மாமி, அந்த மாமி ரொம்ப முடியாம போச்சு, அப்புறம் வரமாட்டா. மோஸ்ட்லி வந்து கிருஷ்ண மாமா கணேச மாமாவோட அம்மாவும் எங்க அம்மாவும் ஹார்ட்டி இருப்பாங்க. இது அந்த ட்ரெடிஷனை இப்ப எங்க அத்தை ஜெனரேஷனும் ஃபாலோ பண்றோம். ஒரு 5வது வருஷமா நம்ம தெருவிலேயே ரோடை க்ளோஸ் பண்ணி அந்த வீட்டு இந்த வீட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு சகசிர பூஜனம் அப்பயே பண்ணிது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நம்ம ரோட்லயே கிளீன் பண்ணி எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லைன் போட்டு 3 ரோ 4 ரோ மாதிரி உட்கார வச்சு ரொம்ப பெரிய ஈவெண்ட்டா பண்ணது ஃபர்ஸ்ட் அப்போ வந்தது. ஐ திங்க் தட் இஸ் 5th இயர் நடந்தது. அந்த மாதிரி அவ்வளோ விமர்சையா பண்ணிட்டு இருக்குது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா இங்க எப்பவுமே அப்வர்ட் ட்ரெண்ட் தான் இருந்தது, இதுவே கம்மியே கிடையாது. அது இன்னைக்கும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அப்போல்லாம் பூ வாங்க போறதுனா கூட வெங்கட்ரமணி பாகரோட பையன் ராஜுவும் நானும் தான் இப்போ இதுக்கு போயிட்டு இருந்தோம். பூ கடைக்கு போயிட்டு டவுன்ல போயிட்டு ஒரு பூ வாங்கிட்டு வருவோம். லட்சாட்சணை தான் டெய்லியே இருக்கும். அது 6 நாள்ல. இது 6ஆம் நாள் சஷ்டி அன்னைக்கு மட்டும் லட்சாட்சணை இது இருக்காது, கொஞ்சமா பண்ணிட்டோம். நம்ம லாஸ்ட் ஃபேஸ் பண்ணி அபிஷேகம் இருக்கிறதுனால அன்னைக்கு இது அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அன்னிலேருந்து இன்னைக்கு மட்டும் அந்த இது இருந்துட்டு இருக்கு. வராத பாகவதாரனே கிடையாதுங்க, இன்க்ளூடிங் இவர் உடையாளூர்லேருந்து எல்லாருமே இங்கே வந்து தான் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுவாமிகள் நிறைய மடத்து இது திருபுவனம் இது அந்த மாதிரி வராமல் நிறைய வந்திருக்காங்க. யார் வந்தாலும் பூர்ண கும்பம் கொடுத்து அந்த மாதிரி விமர்சையாக தான் பண்ணிட்டு இருந்துருக்கு. அந்த ட்ரெடிஷன் ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ராமண்ணாவும் சேகர் குருஜியும் அதை அப்படியே ஃபாலோ பண்றா. அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரோ அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ண நமக்கு பார்க்கச்சே இதுவா இருக்கு. அதே மாதிரி இங்க தெரிஞ்சவா எல்லாருமே வந்து அவத்து கல்யாணம் அப்படின்னு இது பண்ண எங்க இந்த ஜென்ரேஷன்ல உஷாவெல்லாம் எங்க இதுல இருந்தவா. உஷா எங்க அந்த ரேஞ்சில் அந்த என் ஜென்ரேஷனுக்கு உஷாவும் சேகர் சாரும் கல்யாணம் ஆகி வந்ததும் முதல்ல இங்க கூப்பிட்டு யாரு கல்யாணம் ஆகி வந்தாலும் மடிசார் பஞ்சலட்சத்துல அவளுக்கு மடி இதுல வந்து திவ்ய இது கூட கொடுத்துட்டு பிரசாதமா கொடுப்பாரு அவர். அது வாங்கிட்டு இன்னைக்கு மட்டும் இருந்தா எல்லாம் அமோகமா இருக்குன்னு இருக்காரு. இன்னைக்கு எங்க குழந்தைகள் வரைக்கும் அது பண்ணிடுறோம். நான் எப்போ ஆசிரமத்துக்கு போனாலும் என்னை கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு இங்கே வாங்கி வந்து உட்காரு அப்படிம்பாரு. உட்காந்துட்டு கேட்பார், என்ன உனக்கு இது அப்படி ப்ராப்ளம் எதேனும் இருந்தால் சொல்லு அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், எதேனும் ப்ராப்ளம்னா அதுக்கு வந்து சால்வேஷன் என்ன அப்படின்னா, எப்போ இங்கே வந்து உட்காரு, தானா முருகன்கிட்ட பேசினா தானே சரியாக போயிடும் அதெல்லாம் அப்படின்பாரு. அப்புறம் அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, கோவிலுக்கு ரொம்ப ஓடிகிட்டே இருப்பேன் எல்லா கோவிலுக்கும் கிடுன்னு. ஒரு நாள் பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னாரு. இங்கே போனியே பெருமாள் கோவிலுக்கு, பெருமாள் அம்பாவை பார்த்தியா அப்படின்னு. பார்த்தேன்னு. என்ன புடவை கட்டிகிட்டு இருந்தா அப்படின்னு. தெரியல எனக்கு. அப்போ என்ன பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னாரு. அம்பாவை பார்த்துட்டேன். அப்படி பார்க்கக்கூடாது, சுவாமியை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அவர் சொல்லி கொடுத்தது தான். அவர் அது அன்னிலேருந்து தான் அப்போ தான் சொன்னார், ஒரு இதில் ஒரு முகத்தோட ஒரு சுவாமியை பாரு, எல்லாத்துக்கும் ஓடாது. அதுக்காக நான் வந்து ஒன்று எல்லா கோவிலுக்கும் போகக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ போகணுமே தவிர்த்து அவதின்னு ஓடிட்டு அந்த சாமியை பார்த்துட்டு கணக்கில் இப்படி போட்டுட்டு வந்தால் அது வந்து பிரயோஜனம் கிடையாது. அது எப்படி பார்க்கணுங்கிறது தான் இது. அது ஒவ்வொரு இதுவும் அதில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எப்பவும் சொல்லுவார் அதை. நான் அதை கேட்டுருந்தா இத்தனை நாளும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். திருப்புகழும் அங்கே போய் தான் எனக்கு எல்லாமே, அதுதான் என்னை மாற்றினதே அந்த திருப்புகழ் தான். நானும் முன்னெல்லாம் எல்லா கோயிலும் போயிட்டு இருப்பேன். முருகாசிரமம் சுவாமிகளுக்கு சாமி சாப்பிட்றோம். முருகன் ரொம்ப பாப்புலர் அப்புறமா
நான் வந்து இங்கே டெய்லி போகிறது எந்த ஒரே ஒரு கோயில் முருகர் கோயில் இருக்குது. முருகாசிரம் மட்டும் தான் காலத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணுறது, அந்த பூஜை பண்ணுறது. ஊரில் இருக்க மட்டும் அந்த கோயில் நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது, ஒன்றும் இருக்குது. ஊரில் இல்லைன்னாக்கா அன்றைக்கி போக முடியாது. இருக்க மட்டும் டெய்லி முதல் காரியம் நமஸ்காரம் பண்ணுறது. அன்னிலேருந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 வருஷமா நான் அந்த நட திறக்கிறதுலேருந்து நான் போயிட்டுருக்கேன். அதை அதே மாதிரி ஒரு தடவை அவர்கிட்ட வந்து என்னை உட்காந்து வச்சு அவர் கேட்குறது நான் கையிலலாம் அவருக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். நான் அப்போ கேட்டேன், சும்மா சாதாரணமாக பேசின்னு இருக்கிறோது அவர்கிட்ட கேட்டேன், ஏன் உங்கள் கையெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள்லாம் வந்து மந்திரிச்சு தான் கேட்குற இல்லை, அதுதான் என் கைக்கு வந்திருக்கே தவிர்த்து மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா. சரி, அது வந்தால் உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு நான் கேட்டபோது அதுக்கு சொன்னார், அதுக்கு தான் என்னை அனுப்பிச்சிருக்கா முருகன். என்னை அனுப்பிச்சது எதுக்காகனா உலகத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு அதை பரப்பணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்னை வந்து இங்கே காமிச்சு விட்டுருக்காரு. அதனால தான் இது அப்போ எனக்கு அது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி நம்மகிட்டையும் அவர் அதெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிற அந்த இது இருந்தது. எங்க அப்பா கடைசி காலத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து அன்கான்ஷியஸா படுத்திருந்தார், லாஸ்ட் ஸ்டேஜ் அது. அப்போ சுவாமி அட்வைஸ் பண்ணார், ஏன் ஆத்துக்கு சொல்ற அப்பாவே நீ அப்படின்னாரு. அது மட்டும் நான் பண்ண முடியல என்னால். ஏன்னாக்கா ஹாஸ்பிட்டல்னாக்க இந்த போஸ்ட் டெத் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் சர்டிஃபிகேட்லாம் ஈஸியாக வாங்கி கொடுத்து விட்டுருவாங்க. ரெண்டாவது அப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த ஆத்துக்கு ஆயுஷ்மாதான் நீங்கள் கவனிச்சிக்க முடியாது, நம்ம கண் முன்னே உயிர் போகும்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன். அந்த ஒரு வார்த்தை தான் நான் வந்து அவளை சொல்லி நான் கேட்காத வார்த்தை அது ஒன்று தான். இந்த ஆயுஷ்மா இல்லை எங்கள் அப்பா வார்த்தைக்கு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டார். ஆனால் உடனே ஆத்துக்கு போட்டாங்க. அப்புறம் சுவாமி வந்து பார்த்து சுவாமி பூ மாலையை போட்டுலாம் போனார். சுவாமிகளோட அப்பா தவறி போச்சு ஒரு இது வந்தது. ஏன்னா இவர் அந்த சன்னியாசம் இது மாதிரி எடுத்துனதுனால தாடி இதெல்லாம் இருந்தது. அந்த நேரத்தில் எப்படி எடுக்கணுமா வேண்டாமான்ற ஒரு பெரிய இது இருந்தது. நிறைய பேர் சொன்னது எடுக்காம இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணா, சரி ஒன்று பண்ணலாம், முருகன்ட்டே சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு. சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துச்ச எங்கள் அப்பா ராமு சாஸ்திரி விட்டு தான் எடுக்க சொன்ன. சீட்டு எடுத்து கொடுத்து அப்புறம் முருகன் இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டார். அது அந்த மாதிரி எதுவாக என்ன இருந்தாலும் முருகன் இது இல்லாமல் அவர் எதுவுமே பண்ண மாட்டார் சுவாமிகள். இந்த பாக்கியம் இன்னைக்கும் நாங்கள் சுவாமிகள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கும் தொடரணும். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம் தொடரணும். அதே மாதிரி தொடர்ந்து இருக்கணும். சுவாமி கிட்டியா அதே சக்தியை கொடுக்கணும் சுவாமி. அடுத்த ஜெனரேஷனும் கண்டினியூ பண்ணோம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். அவெல்லாம் இப்போ பசங்கள்லாம் வெளியில வேலை இருக்கிறதுனால ஸோ இங்கே வந்து சீக்கிரம் வந்து செட்டில் ஆகி அதே இது கண்டினியூ ஆனோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். முருகாச்சரணம். முருகாசிரமத்து முருகருக்கு அரோகரா. முருகாசிரமத்து பெரியவருக்கு எங்கள் சிறந்தாண்ட வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு 48 வருஷமாக முருகாசிரமத்தோட ஒரு ஈடுபாடு எங்கள் குடும்பத்தார் எல்லாருக்குமே. அதில் எங்களுக்கு முருகாசிரமத்தை வந்து காமிச்சு கொடுத்ததே பக்கத்தாத்தில் இருந்த பானுமாமி தான். முருகாசிரமத்துக்கு போக போக அதில் உள்ள எளிமை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ₹1 கூட கொடுத்து கற்பூரம் வாங்க கூட சக்தி இல்லாத சமயத்திலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி விருட்சமாக வர வச்சிருக்கார் இந்த பெரியவர். அதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரெண்டாவது, முதல் அவரோட திருக்குமர் நடிகா புராணத்தில் அனுபந்தம் அப்படிங்கிறது வந்து முதல் கதையே எங்கள் அப்பாவை பற்றியது தான். அதுலேருந்து முருகர் எங்களை ரொம்ப இறுக்கி பிடிச்சுட்டார். முருகாசிரமத்து பெரியவரும் எங்களை வந்து அவரும் ஒருவராக பார்க்க ஆரம்பித்தார். நாங்களும் விடாமல் முருகாசிரமத்துக்கு போயிட்டு இருந்தோம். எங்கள் ஆத்துக்காரர் வாலண்டியர் வாங்க விட்டு முருகாசிரமத்துக்கு போய் கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தார். நிறையா முதுகு வலி உண்டவருக்கு அந்த வலியை வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் நிவர்த்தி பண்ணது முருகாசிரமத்து பெரியவர் தான். அவருக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கும் முருகாசிரமத்துக்கு எங்கள் சந்ததிகள் போயிட்டு தான் இருக்கா. அவர் சாப்பிட்ற போது ஏன்னா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார். ஆற்றுக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னார்னா தன் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பாடு போட வச்சு அவர் ஆற்றுக்கு அனுப்புவார். முதுகு வலினா முதுகில் இது விபூதியை தடை விடுவார். இந்த மாதிரி ஒரு அனுகிரகமான தெய்வத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அப்படி அருள் பெரும் ஜோதி தான் நிச்சயமாக எங்களுக்கு அவர் தான். முருகாசிரமத்தில் வந்து நான் ஒரு தூரம் எங்கள் ஆத்துக்கார் முடியாத சமயத்தில் அவரோட
எக்ஸ்ரே ரிசல்ட்டை முதல்ல எடுத்த எக்ஸ்ரேல ரிசல்ட்டை இங்கே தொலைச்சிட்டேன் 49 பஸ்ஸில் போகும்போது. அங்கே போனால் டாக்டர் புது எக்ஸ்ரேனா கூட எடுத்துடலாம், பழைய எக்ஸ்ரேக்கு எங்கேருந்து போகிறதுன்னு தெரியல. மனக்கலக்கப்பட்டு நானும் என் தம்பியும் உட்காந்துருக்கிற போது வேண்டிட்டேன், முருகா இந்த வழியிலையாவது எனக்கு வழிவிடு, நாளைக்கு சஷ்டி இன்னைக்கு கோவிலுக்கு போகிறேன். அப்போ கந்த சஷ்டி நடந்த இந்த சமயம் அன்றைக்கி கூட சாப்பிடல. அங்கே என்ன விபூதி தான் எனக்கு பிரசாதமாக கிடைச்சா கூட அதுதான் என்னோட சாப்பாடுன்னு நினச்சிக்கிறேன். நான் வழி விழுந்தீங்க. நாங்கள் எங்கள் டோக்கன் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு வயசான கிழவர் உள்ள வந்து ஏதோ கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் வந்து எங்கள் டோக்கன் கூப்பிட்டு உள்ளே போடும்போது, என்னம்மா வசந்தா நீ வந்து இதெல்லாம் அவரோட எக்ஸ்ரே எல்லாம் கீழே போட்டு வந்துட்ட போல இருக்கே, இப்போ தான் ஒரு பெரியவர் கொண்டு கொடுத்தார் அப்படிங்கிறத எனக்கு ஷாக் அடிச்சது. ஆகா, முருகாசனத்து முருகர் நம்மளை கைவிடலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே காமிச்சிட்டு ஆற்றுக்கு வந்துவிட்டு மறுநாளைக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போனோம். போனபோது சாப்பாடு வந்து விபூதி தான் நினச்சிருக்கேன். மணி 4:30 ஆகிடுது. எங்கே சாப்பாடு போடுறா என்ன எது எதுவுமே தெரியாது. அந்த சமயத்தில் ஒரு மாமி வந்து, மாமி உள்ள சாப்பாடு போட்டுருக்கா, வரையலா சாப்பிட்டு, நானும் சாப்பிடல வரையலா அப்படின்னு கேட்டா. சரி சொல்ல போனால் வடை பாயசத்தோட சுட 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 சாதம் சாப்பிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கைங்கரியம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு அவர் அந்த பெரியவர் அனுகிரகம் கொடுத்தார். என்னால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுவேன். எங்காவது மாமாவும் வேலையை விட்டுட்டு நிற்கிற போது முருகாசனத்துக்கு பண்ணினேன். அப்புறம் முதுகு வலியும் அவரோட வயது காரணமாகவும் அவரால் போக முடியல. அதுக்கு அடுத்த சந்ததியர்கள் போக ஆரம்பித்தா கோவிலுக்கு. இப்படி முருகாசிரமத்துக்கு பெரியவரை பற்றி சொல்கிறாருந்ததுன்னா ஒரு யுகம் போராது, அது தனியாக ஒரு பிறவி எடுத்து வரணும். எங்காச்சும் ஒருத்தருக்கும் என் தங்க கல்யாணத்துக்கு சஷ்டி இன்னைக்கு திருமங்கல்யம் பட்டுப்புடவை அதெல்லாம் வச்சு சுவாமிக்கிட்ட பகவானுக்கு சாத்தி அதை எங்கள் கையில் கொடுத்தார். வேலில் ஒரு திருமங்கல்யத்தையும் அவரோட கையில் ஒரு திருமங்கல்யத்தையும் சாத்தி வள்ளி தெய்வான கல்யாணமாக அன்னைக்கு சாத்தி பண்ணினார். அந்த குழந்தை இன்னைக்கு ரொம்ப நன்னா இருக்கா. அது அந்த முருகாசிரமத்து கையிலேருந்து வந்த திருமங்கல்யத்தினால அவை இன்னைக்கு உலகத்தையும் ஜெயிச்சு வர அளவுக்கு நன்னா ஆயிட்டா. எல்லாம் அவரோட கருணையும் அவரோட ஆசையும் அதுதான் எங்கள் குடும்பத்துக்கு நிறையா இருக்குது. எங்கள் எனக்கு 2 பிள்ளைகள். அதில் ராஜுவுக்கு நிறைய அனுபவம் உண்டு பெரியவரோட, அதுவும் அவரோட அனுகிரகம் தான். இப்போ என்னால் முடியாததுனால என்னால் போய் எங்கள் சர்வீஸ் ஒன்றும் பண்ண முடியாது. சர்வீஸ் ஒன்றும் பண்ண முடியலைங்கிறதுனால கோவிலுக்கு போகிறது குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் எங்கள் வாய் எப்போத்தாலும் முருகாசனத்துக்கு முருகருக்கு முருகாசனத்துக்கு முருகருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அவருக்கு நான் சொன்னால் பிடிக்காது பெரியவருக்கு. கதவை தட்டி யார் வந்திருக்க அப்படின்னு கேட்டால் நான்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுலேருந்து நாங்கள் போய் உள்ள கூப்பிடலாம் மாமி அப்படின்னு கூப்பிடுறதா இருந்தால் யாருன்னு கேட்டால் வசந்தா வந்திருக்கேன் அப்படின்னு தான் பதில் சொல்லுவேன். அதே மாதிரி நான் சொல்லக்கூடாது, மாமான்னு சொல்லக்கூடாது. பல விஷயங்களை அவர் மூலம் தான் நாங்கள் தெரிஞ்சுட்டோம். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுனே இல்லை. முழுக்க நாங்கள் வந்து முருகாசிரமத்துக்கும் அந்த பெரியவருக்கும் கடமைப்பட்டவா. அது மட்டும்தான் என் புத்தியில் எப்போதுமே உரைச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களை காத்து ரட்சிக்கிற தெய்வம் யாருன்னா முருகாசிரமத்து பெரியவர் தான். அங்கே இருக்கிற முருகனும் அதுக்கப்புறம் சிலா பிரதிஷ்டை பண்ணினா எல்லா விதத்துலையுமே முருகாசிரமத்துக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டவா. மிக்க நன்றிகள், மிக்க நன்றிகள், மிக்க நன்றிகள். முருகாச்சரணம், முருகாசிரமத்து பெரியவருக்கு சரணம். குருபியோ நமஹ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ முருகாசிரம முருகனுக்கு அரோகரா. நாங்கள்லாம் நாகராஜ குருஜாலி அவங்களோட குழந்தைங்க. நாங்கள் 1964லேருந்து 1973 வரைக்கும் அந்த முருகாசிரமம் இருக்கிற வீட்டில் தான் இருந்தோம். நாங்கள் குடியிருந்தோம். நாங்கள் எல்லாமே ஒரே ஃபேமிலியாக வளர்ந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து இன்னி வரைக்கும் கான்டாக்ட்லேயே இருக்கோம். இன்னும் நாங்கள் எங்கள் கண்ணால் சங்கரானந்த சுவாமியோட பூர்வாசிரமத்தையும் பார்த்துருக்கோம். அவரோட கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன் லைஃப் நாங்கள் பார்த்துட்டு அவரோட வளர்ந்துருக்கோம். அவரோட அருள் எங்களுக்கு என்றைக்கும் இருக்கணும். ஓம் ஸ்ரீ சங்கரானந்தாய நமஹா. நமஸ்காரம். நான் இங்கே கூடப்பாக்கம் வடமதுரை காளியம்மன் கோவிலேருந்து பேசுகிறேன். என் பேர் ஹரி. இவர் வந்து விஸ்மாம்பலம் முருகாசிரமம் சங்கரானந்த சுவாமிகள். இவர் தான் எனக்கு குரு. நான் 2006 இந்த கோவில் கட்ட ஆரம்பித்தேன். 2007 சின்ன தடுமாற்றம் வந்தது. கோவில் வேலை அப்படியே ஸ்லோவாயிடுது. அப்போ பம்பல்ல மீனா மாமின்னு ஒருத்தர் இருந்தா. அவ வந்து சொன்னா, விஸ்மாம்பலத்துல முருகாசிரமம் சுவாமிகள் இருக்காரு, அவரை போய் பார்க்கலாம்ப்பா, அவர்கிட்ட போனா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. கர்ப்பகத்துல சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது,
அதை நல்லபடியாக மாற்றி கொடுத்து அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு வேலை ஆரம்பிச்சிட்டு ஒரு 2 மாசத்துலேயே கும்பாபிஷேக தேதியும் ஃபிக்ஸ் பண்ணி அவரே ஃபுல்லாத்தையும் நின்று நடத்தி கொடுத்தாரு. முதல் அனுபவமே அதான். ரெண்டாவது, குருன்னு எப்போ நான் நினச்சிருக்கனோ அதுலேருந்து அவரை கேட்காத நான் எந்த வேலையும் செஞ்சேன். 2015 எனக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே அவன் ஃபோன் போட்டு சொல்கிறேன், முருகா இந்த மாதிரி குழந்தை பிறந்தது, உடம்பு சரி. அப்படியா, அம்பாலே பிறந்துட்டாள், அவனுக்கு சந்தோஷம். இல்லை முருகா, குழந்தைக்கு உடம்பு சரி. டாக்டர் வந்து 10-15 நாளைக்கு கேரண்டி கொடுக்க மாட்டேன், நான் 10-15 நாள் கழிச்சு தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டான். அப்போ சொல்கிற, நீ வரவேன், நான் உனக்கு தீட்டு உன் ஃப்ரெண்டு யாரையாவது அனுப்பி நான் பிரசாதம் கொடுத்து விட்றேன், எல்லாம் சரியாக போட்டேன். நீங்கள் நம்ப மாட்டேன், அவர் விபூதி கொடுத்து விட்ட அந்த விபூதி என் கையில் வந்து சேரக்கூட இல்லை, குழந்தையோட நெத்தியில் வைக்கிறது. அடுத்த நாளே டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறான், அவன் குழந்தைக்கு எதுவும் இல்லை, நீங்கள் கூட்டுன்னு போய் அம்மா கிட்ட விட்டுடலாம், நார்மல் ஆகிட்டா குழந்தை, எப்படின்னா எங்களுக்கு தெரியலன்னு சொன்னான். இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்தில் என்னை காப்பாற்றி கொடுத்துருக்கார். எல்லாரும் எப்படி செய்வீங்கன்னு தெரியல அவளை. ஆனால் எனக்கு அம்பாலும் அவரும் மகாபரிவாலும் உயிருக்கும் மேலே. இன்னி வரைக்கும் இவாளுக்கு அடுத்தது தான் ஃபேமிலின்னே நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இவா என்னை நல்லா பார்த்துட்டா குடும்பம் நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னை எவ்வளோ வசதியாக வாழ வைக்கிறா. கோவிலில் யார்கிட்டையும் தட்டில் காசு வாங்கறது இல்லை. ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட பூஜை நின்றதில்லை. டெய்லி என்னென்ன பண்ணணுமோ அத்தனை அபிஷேகமும் கரெக்டாக நடந்துட்டு, கோவிலில் இது இல்லை அது இல்லைன்ற குறை இல்லை. எவ்வளோ சௌரியமாக இன்னி வரைக்கும் எங்களை காப்பாற்றின்னு இருக்க. எல்லாரும் முருகாவை விட்டுடாதீங்க, கட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவரை மாதிரி யாராலையும் வர முடியாது. மகாபரிவாளுக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் ஒரு சன்னியாசம் வாங்கிட்டு இந்த அளவுக்கு இருந்தான்னா நம்ம முருகாசிரமம், முருகா தவிர யாராலையும் அந்த மாதிரி இருந்ததில்லை, நான் பார்த்ததும் இல்லை. ரொம்ப நமஸ்காரம், அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாணியம்பாடியிலேருந்து பேசுகிறோம். என் பேர் சோபனா. சுவாமிஜி தான் நம்ம கோயிலுக்கு வந்து இது ரொம்ப பாழஞ்ச கோயிலாக இருந்தது, பாண்டவர் கோயில். அப்போது எப்படி நாங்கள் லேடிஸ்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி எப்படி செய்யணும்னு தெரியாமல் நிறைய இப்போ காஞ்சிபுரம்லாம் போயிட்டு எப்படி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போ தான் சென்னை பாண்டவர் கோயிலில் சுவாமிஜி கும்பாபிஷேகம் பண்ணதான் கேள்விப்பட்டோம். அதனால நாங்கள் போய் சுவாமிஜிகிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணோம், அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம். இது மாதிரி நம்ம கோயிலுக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியல, எடுத்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒவ்வொரு இதுவும் எடுத்து ஒரு இன்ச்சு பை இன்ச்சு எங்களுக்கு சொல்லி ரொம்ப ரொம்ப கைட் பண்ணி எல்லாமே அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் வந்து ரொம்ப 1000 years ஓல்டு ஒரு சிவலிங்கம் கிடைச்சாரு. அவர் அதை பார்த்தோன்னா அவர் அப்படியே உட்காந்துட்டாரு. எப்போ சிவலிங்கம் வெளியில் கிடைச்சதோ நீங்கள் வந்து அவருக்கும் சேர்த்து கும்பாபிஷேகம் பண்ணி அது சேர்த்து தான் பண்ணணும், பாண்டங்கள் கோயிலும் சிவன் கோயிலும் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு 5 rupees கையில் கொடுத்து இதை வச்சுக்கோங்கம்மா கும்பாபிஷேகத்துக்கு, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. எங்களுக்கு எங்கேருந்து உதவி கிடைச்சதுன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ உதவி கிடைச்சிது நிறைய இடத்துல இருந்து. ரொம்ப அற்புதமாக நம்ம பாண்டவர் கோயிலும் சிவன் கோயிலும் சேர்த்து கும்பாபிஷேகம் நடந்தது. ஊரே மெச்சுற அளவுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க, அவ்வளோ நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஊரில் நிறைய கோயிலுங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் அவர் செஞ்சு கொடுத்தாரு. ஐயப்பன் கோயில், முருகர் கோயில், புலியார் கோயில், மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம கோயிலேயே காலபைரவர் சந்நிதி, அந்த சந்நிதிக்கும் அவர் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கே அவர் தான் எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாரு. அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறோம் நாங்கள். அதனால் அவருடைய அற்புதங்கள் சொல்லவே முடியாது, அவ்வளோ அற்புதங்கள் வந்து நாங்கள் வந்து அனுபவிச்சிருக்கோம். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால ரொம்ப மிஸ் பண்ணுறோம். முருகா முருகா ரொம்ப தேங்க்யூ. சதாசிவ சமாரம்பாம் சாந்தானந்தாய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாரும் வந்து சுவாமிகளோட அனுபவங்கள் எல்லாத்தையும் நேரத்தில் பகிர்ந்துட்டேன். எனக்கு தோன்றிய சில விஷயங்களை நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆசிரமன்றது குருகுலம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இங்கே வந்து எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், அதே மாதிரி தன்னோட நிறைய குறைகளை வந்து இங்கே பகிர்ந்துட்டு அதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இதை ஆரம்பிச்சாலும் என்னன்னு தெரியல. அது வந்து சுவாமிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இந்த முருகாசிரமன்ற பேரே ஒரு தனித்துவம்.
அடுத்தது உள்ள சுவாமி இருக்கிற கர்ப்பகிரகம். பஞ்சாட்சரத்திலிருந்து தோன்றியவர் தான் சடாட்சரன் அப்படின்ற தத்துவத்தை விளக்கும்படி உள்ள சுவாமியோட அமைப்பு இருக்கு. ஒரு லிங்க வடிவுல அவடையார் மேல லிங்க சுரூபமா இருக்கிறது போல இப்ப சுவாமி இருக்க, அதுக்கு மேல 5 தர நாளம். இந்த அமைப்பும் ஒரு வித தனித்துவம். அது மாதிரி இப்போ முரளி மாமா இதெல்லாம் சொன்னபடி இங்க அன்றாடம் நடக்கக்கூடிய காலையில பாடுற சுப்பிரபாதம் ஒரு தனித்துவம், இரவுல பாடுற டோலோற்சவம் ஒரு தனித்துவம். இதெல்லாம் கஸ்டம் மேடு ஃபார் ஆசிரமம். இதெல்லாம் வந்து வெளியில எங்கேயும் போய் நம்ம பாடுவோம்னா அங்க இது வந்து செட் ஆகாது. இது ஆசிரமத்துக்கு மட்டும்தான் செட் ஆகும். அதனால இந்த தீபாராதனை நடக்கிறது அதுவுமே ஒரு தனித்துவம். இங்க வந்து சமபந்தி போஜனம் அது ஒரு தனித்துவம். வசூல் கிடையாது, அது ஒரு தனித்துவம். அது எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இப்போ டோலோற்சவம் சுப்ரபாதம் மாதிரி இங்க பாடக்கூடிய திருப்புகள் இதுவுமே வந்து மற்ற இடத்துல பாடுற மாதிரி இருக்காது. இதுவுமே ஒரு தனித்துவம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வள்ளி கல்யாணம் இதுவுமே கஸ்டம் மேடு ஃபார் ஆசிரமம். இந்த வள்ளி கல்யாண பந்ததி வேற எங்கேயுமே நம்ம போய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நடக்கிறது வேற எங்கேயுமே நடக்காது. அதுவுமே ஒரு தனித்துவம். இவ்வளவு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு இடம் இது முருகாசிரமம். இது எல்லாத்தையும் உருவாக்கி அமைப்பு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது நம்ம சங்கரானந்த சுவாமிகள், எங்களுடைய தாத்தா. அவரோட வாழ்க்கை என்னோட ஒரு அபிப்பிராயம் இது. அவரோட வாழ்க்கை அப்படின்னு லைஃப் ஹிஸ்டரின்னு பார்த்தோம்னா சனாதன தர்மத்துல சொன்னபடி 4 ஆசிரமாசம் சொல்லுவார். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். இது 4 பேஸ் வாழ்ந்தவாதான் ஒரு ஃபுல்லா லைஃப் வாழ்ந்தவா அப்படின்னு எடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சுவாமிகள் மட்டும்தான். ஜெனரலா எல்லாருமே என்னன்னா இந்த பிரம்மச்சரியம் அடுத்தது கிரகஸ்தாலா இருந்து அதோடய 98% ஆஃப் த லைஃப் எல்லாருக்கும் முடிஞ்சிடும். சில பேர் ரொம்ப சன்னியாசம் வாங்கிக்கிறவா அப்படின்னு பார்க்கும்போது அவ பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம் அப்படியே சன்னியாசம் வாங்கிப்பாங்க. இந்த 4 பேஸையும் பார்த்தது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு சுவாமிகள் தான். இது கிரகஸ்தாலா இருக்கும்போது லௌகிக வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், எல்லா கேளிக்கையான விஷயங்கள் எல்லாமே பார்த்த ஒரு சுவாமிகள். வானப்பிரஸ்தம்ன்ற ஸ்டேஜ், அதாவது என்னன்னா எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும். சன்னியாசத்துக்கு முந்தின ஸ்டேஜ் இதுதான் ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ அந்த எல்லா விதத்தையும் எதெல்லாம் அந்த கிரகஸ்தாலா இருந்து பார்த்தாலும் அது எல்லாத்தையும் ஒண்ணா தொடர்ந்து ஆன்மீக வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி இதுல ஈடுபட்டு தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் குறைச்சிட்டே வந்து எப்போ நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு இதுல வந்ததோ அந்த இடத்துக்கு அப்புறம் தான் சன்னியாசம் வாங்கினார். அப்படி பார்த்தா அந்த வானப்பிரஸ்தத்தோட ஸ்டேஜ் தான் ரொம்ப அதிகம். இது வந்து லிட்டரா போய் ஒரு காட்டுல தான் இருந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து இங்க இருந்துட்டே செஞ்சு காட்டுறது நம்ம சுவாமிகள். அதனால இந்த 4 ஸ்டேஜையும் பார்த்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு கண்கூடா பார்த்தது நம்ம சுவாமிகள். இது என்னோட ஒரு கருத்து. இவ்வளவு பெரிய ஒரு ஆசிரமத்தை நிர்வகிக்க இவ்வளவு சத்சங்க காரியங்கள் நடக்கிற இடத்துல நமக்கு வந்து இப்போ சுவாமிகள் அதுக்கப்புறம் இப்ப பேபி மாமா அவெல்லாம் வந்து ஒரு ஏஜ் குரூப் ஒரு வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வச்சிருந்தோம்னா இப்போ அப்பா மாமா இவெல்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷனா வந்தவா. அதுக்கு அடுத்தது வந்து இப்ப நானு கிருஷ்ணா கார்த்தி இவெல்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷன், இப்போ 3rd ஜெனரேஷன் அப்படின்னு வச்சிருந்தோம்னா இந்த ஆசிரமம் ஆரம்பிச்சு ஒரு 80ல இருந்து பார்த்தோம்னா இந்த 3 ஜெனரேஷனும் இந்த ஆசிரமத்துல இன்வால்வ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தா இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இவா இருக்கா, இப்ப 2nd ஜெனரேஷன் நாங்க இருக்கோம், 3rd ஜெனரேஷன் யார் இருக்கான்னு பார்த்தா அது கொஸ்டின் மார்க். இதுக்கு வந்து நம்ம இங்க இருக்கிற தாத்தா பாட்டியா இருக்கிறவா எல்லாருமே, அப்பா மாமா இருக்கிறவா எல்லாருமே அவளோட கடமை அடுத்த ஜெனரேஷனும் உருவாக்கணும். அட்லீஸ்ட் அதுக்கு முயற்சி, நம்மளோட கடமை பொறுப்பு, அதுக்கு முயற்சி எடுக்கணும். ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இதுவரைக்கும்
நிறைய தொண்டர்கள் ஆசிரமத்துக்கு அணுக்கமாக இருந்தவாள், ரொம்ப வருஷமா ஆசிரமத்தோட தொடர்பு இருந்தவா. அவள்லாம் வந்து ஆசிரமத்தை பற்றியும் சுவாமிகளை பற்றியும் பேசுறதை நீங்கள் இது வரைக்கும் கேட்டேன். அந்த வகையில் என்னுடைய கருத்துக்களும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தொடர்பு ஆசிரமத்து தொடர்பு என்பது கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. அது எல்லாம் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா என்னுடைய இந்த ஆசிரமத்து இதுவரைக்கும் உடைய ஆசிரமத்து கூட நான் சென்ற பயணம்ங்கிறது, நடந்த பயணம்ங்கிறது சுவாமியால் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு தான் என்னுடைய ஒரு திடமான நம்பிக்கை. ஏன்னா பெங்களூரில் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தவன் 1968 71 வரைக்கும் பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் டிஃபென்ஸில். கரெக்டாக 21 அக்டோபர் 1971 நான் இங்கே வந்து மெட்ராஸுக்கு வரேன். எனக்கு தெரியாத பாசம் தெரியாது, ஒன்று தெரியாது. நாங்கள் டி நகரில் நடேசரில் தான் இருந்தேன். அந்த காலகட்டத்தில் ஆசிரமம் விஷ்ணு மாமன் பக்கம் வந்ததே கிடையாது எனக்கு. அந்த மாதிரி பக்கம் தெரியாது எனக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் 74 என்னுடைய ஆசிரம தொடர்பு என்பது ஏற்பட்டது. அது உண்மையாகவே பகவானால் ஏற்படுத்தப்பட்டது என்றுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. அருணைநாதர் சொல்வது போல, கலக்குண்டாகும் முழுதனில் எனக்குண்டாகும் பணிவிடை கலக்குண்டாதல் திருக்குளம் அறியாதோ அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து சேர்ந்த பிறகுதான் எனக்கு அந்த உண்மையான அர்த்தம் புரிஞ்சது. எனக்கு விதிக்கப்பட்ட பணி இந்த ஆசிரமத்தில் இருந்து பணி செய்யணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு அப்பவே தீர்மானம் பண்ணினேன். ஆனால் ஆசிரமத்தில் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள சில தகுதிகள் நமக்கு இருக்கணும். அது என்னவோ தெரியல, பகவானுடைய அனுகிரகம் நினைக்கிறேன். ஆசிரமம் ஏற்படுவதற்கு முன்னாலேயே 1969 எனக்கு அதற்கான ஒரு முஸ்தீபை முன்னால் சுவாமி பண்ணிட்டார். கேட்டால் எங்கேருந்தோ பெங்களூரில் வேலை செஞ்சவனுக்கு ஒரு சமயம் பட்டுக்கோட்டையில் எங்கள் ஆற்றுக்கு போகிற சமயத்தில் எங்கள் ஆற்றுல வந்து ஒரு தேவி வாசகர் அவர் பூஜை பண்ணுறது வழக்கமாக வந்து திடீர்னு அப்போ தான் சாயங்காலம் வந்து பெங்களூர்ந்து வந்து உட்காடுறேன் வீட்டில் பட்டுக்கோட்டையில். உடனே சேகர் போய் காதல் மீண்டு வா அப்படின்னார். சரி வந்தோடனே சரி வாங்கிக்கிறியான்னு. சரி கொடுத்தா வாங்கிக்கிறேன் அப்படின்னேன். அது என்ன கொடுக்க போகிறான்னு தெரியாது, நான் என்ன வாங்க போகிறேன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு பேப்பரில் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு ஷடாட்சரம் வந்தது உபதேசம் பண்ணினார். அது சொல்லி இதை நீ வந்து பண்ணிட்டு வா, இது உனக்கு வந்து எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே அது உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனுடைய எதுக்காக அது பண்ணினார்ன்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. பிற்காலத்தில் 74 நான் வந்து முருகாசிரமத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே முன்னால் பகவான் அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணினாரோ அப்படிங்கிறது அப்போதான் என்னுடைய சந்தேகம் தீர்ந்தது, எதுக்காக வந்தோம் அப்படின்ட்டு. அந்த வகையில் ஆசிரமத்தில் 1974 இங்கே வந்து சேர்ந்த பிறகு அந்த ஆசிரமத்து கூடயே பயணிக்க ஆரம்பித்தேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்டப்ப நான் அடிக்கடி அங்கங்கே அலைகிறதுங்கிற அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்காது. ஆசிரமத்துக்கு வந்த பிறகு என்னன்னா என்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஆசிரமத்தில் தான் இருக்கும். ஆசிரமத்தை தவிர நான் வெளியில் எங்கோ மற்ற கோவில்களுக்கோ இது போனது கிடையாது. ஏதோ ஒரு ஈர்ப்பு ஆசிரமத்தில் ஏற்பட்ட அந்த பூஜைகளுடைய அமைப்பு, அதனுடைய அங்கே இருந்த ஒரு முறைகள், இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப ஈர்த்தது. சுவாமிகள் என்னுடைய மாமனார்னு இருந்தப்போ கூட நான் அவற்றை வந்து எந்த விதத்திலும் ஒரு உரிமையோ அல்லது ஒரு இதுவோ எடுத்துக்கொண்டதில்லை.
எனக்கு இருந்து தனிப்பட்ட கருத்துக்கள் எது இருந்தால் கூட ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றதுதான் வேத வாக்கு. அதை மீறி அது நடக்கிறது இல்லை. அப்படி சிறுவையிலே ஓரளவு நின்னா பாட தெரிஞ்சவன் பஜனை ஆசிரமத்தை ஈடுபட்ட பிறகு காலகட்டங்களில் ஒரு 80-90 எல்லாம் சில பேர் வெளியில் வந்து பாடுறதுக்கு கூப்பிடுவா ஆசிரமத்துக்கு. அந்த சமயம் பார்த்து இந்த கந்த சஷ்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் வெளியில் பாடத்துக்கு கூப்பிட்டா என்ன நீ போகக்கூடாது அப்படின்னு எடுத்துடுவார் சுவாமிகள். அவர் சொல்லுவார், நமக்கு எதுக்கு ஆசிரமத்தில் எல்லாமே இருக்கு, நீ எதுக்க போறாங்க போகடா அப்படின்னு. ஒருவேளை அது மாதிரி நான் போயிருந்தானோ நானும் பெரிய பாகவதா ஐயா போயிருந்துட்டு, ஆனால் இந்த ஆசிரமத்தை மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த வகையில் என்னை ரொம்ப, அதாவது என்னை வந்து பக்குவப்படுத்தி இந்த ஆசிரமத்தில் ஒரு நல்ல ஒரு பகவானுடைய சேவைக்காக என்னை வந்து தயார் பண்ணிட்டு இருந்தது சுவாமிகளுக்கு. அது முழுக்க முழுக்க சுவாமிகளுடைய அருள் தான் நினைக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதத்தினால்தான் இன்னைக்கு இது வரைக்கும் இதே மாதிரி ஒரு ஈடுபாடோட்ட இது ஆசிரமத்தில் இருந்துருக்கேன். அதற்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச அளவில் திருப்பூர் பாட ஆரம்பித்து பாடிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக திருப்பூரில் ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சுது. செவ்வாய்க்கிழமையில் பஜனை ராத்திரி 10 மணி 11 மணி ஆனால் உட்கார்ந்து வச்சுட்டு 2 திருப்பூர் பாடாமல் விடமாட்டார். அந்த மாதிரி இது பண்ணியிருந்தார். அந்த வகையில் அவர் நான் எந்த வழியில் எங்கே போனாலும் கூட அவர் கூட போகிறது வழக்கம். அந்த மாதிரி போகிற சமயத்தில் எந்த பராக்கிரங்களையும் கிடையாது. அவர்கிட்ட அந்த கற்றுட்டு ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிள். எங்கே போனாலும் அவர் வரவேற்கணும், இல்லை ஒரு ஆசனம் போடணும், தான் உட்காருவேன் அப்படிலாம் கிடையாது. அப்படியே இங்கே வந்து கீழே உட்காந்துருவார். அவர் உட்கார்ந்தா எல்லாரும் கீழே தான் உட்காந்தாங்க. அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எளிமையான ஒரு அவருடைய நடவடிக்கைகள் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம. ஏன்னா குருமார்கள்லாம் அவர் உபதேசம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவள்லாம் எப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிறத பார்த்து அதை மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுதான் அவள்கிட்ட நமக்கு செய்கிற உபதேசம். அந்த வகையில் அவர்கிட்டேருந்து நான் முதல்ல கற்றுக்கிறது எளிமை. அப்படி இனிமையாக பேச, எல்லாருக்கிட்டையும் யாராக இருந்தாலும் யாருக்கிட்டையும் எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அது ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு, உபனிஷத்துக்கள்லாம் ஈடுபடுறதுனால எல்லாரையும் சமமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஏற்கனவே பை நேச்சர் இருந்தது. இந்த ஆன்மீகம்னு சொல்லும்போது எனக்கு 7 வயசுலேருந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டு எங்கள் அம்மா, அதுக்கடுத்து இந்த வேதாந்த உபனிஷத்துக்கள்லாம் கொஞ்சம் ஈடுபாடுக்கு தூண்டுதலாக இருந்தது எங்கள் அப்பா. இவன் 2 பேரும் எங்கள் லைஃப்பில் அவள் தான் எனக்கு வந்து ஒரு அஸ்திவாரமாக இருந்தால். அதற்கு பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆசிரமங்கிற ஒரு இடம் கிடைச்சிது. அந்த பணியில் தான் அந்த வகையில் நான் ரொம்பவும் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஏதோ ஒரு தினத்தை ஏதோ செய்த புண்ணியம் நமக்கு இந்த ஆசிரமத்தில் வந்து பணி செய்யணும்னு இருக்கு. அந்த வகையில் சுவாமிகள் சித்தியாகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஆசிரம சன்னதிக்கு பக்கத்தில் தியான ரூமில் அவர்கிட்ட நீ பேசிட்டு இருக்கும்பொழுது அவர் பார்த்து நீ மேலே பார்த்துன்னு சொன்னார். சரி மாதிரி 300 வருஷம் இந்த ஆசிரமம் அவருக்கு சொல்லி இது பண்ணியிருக்கார். நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் பக்கத்தில் முடியல, ரொம்ப முடியாமல் போய் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய ஆயுசு பரியந்தம் நான் இந்த ஆசிரமத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் சொன்ன வழியில் எதையுமே துளி கூட மாறுதல் இல்லாமல் எந்த வித அந்த டீவியேஷனும் இல்லாமல் நான் இதை நடத்தின்னு போகிறேங்கிறத நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன்னு அந்த சந்நிதி அந்த தியானம்னு அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். அதை காப்பாற்றணுங்கிற பெரிய பொறுப்பு எனக்கு வந்தது. அதனால தான் இன்னை வரைக்கும் ஆசிரமத்தில் எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதில் எதுவும் தொய்வு வரக்கூடாது அப்படிங்கிறதில் எல்லாம் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்யணுங்கிற ஒரு திடமான ஒரு எண்ணம் வந்தது. அது அந்த வகையில் ஆசிரமத்தில் ஒரு அத்தனை பேரும் என்னோட துணையாக இருந்தாங்கிறத பற்றின அதை சொல்லி ஆகணும். ஏன்னா நான் சொல்கிற எல்லாத்துக்கும் கேட்டுட்டு அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரமத்தில் இருந்த அத்தனை அன்பர்களும் என்னோட துணையாக இருந்தார். சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த ஆசிரமம் 300 வருஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கார். நாம் எத்தனை வருஷம் இருப்போம்னு தெரியாது.
ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி நடத்தின்னு போகணுங்கிறது என்னுடைய விருப்பம். என் கூட இருந்து நீங்களும் எல்லாரும் அதே மாதிரி இருப்பீர்கள். என்னுடைய ஆயுசு வரைக்கும் அட்லீஸ்ட் என்னுடைய ஆயுசு பதிகமாவது இதே மாதிரி நடத்தின்னு போகணும்னு அதுக்கு என் கூட நீங்கள் எல்லாம் துணை இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஆசிரமம் ஒரு அற்புதமாக ஒரு ஆன்மீக பொக்கிஷம் அனைவருக்கும். இது யாரும் விட்டுறாதீங்க. யார் வந்தாலும் போனாலும் இந்த ஆசிரமத்தில் முருகப்பெருமான் என்றும் இருந்திருக்கார். அவருக்கு தொண்டராக சுவாமிகளுக்கும் சூக்ஷமாக இருந்துகிட்டே இருக்கார். இங்கே வரவாளுக்கு சுவாமியினுடைய அருளும் நம்ம சுவாமியோட அருளும் எப்பவும் நிறையா கிடைக்கும். வந்தவாளுக்கு எந்த குறையும் இருக்காது. மனசில் எந்த விதமான ஒரு வியாகுலமோ இல்லை வியாதிகளோ இருக்காது. அந்த வகையில் எல்லாரும் இந்த ஆசிரமத்தில் இருக்கிற அந்த ஒரு சாநித்தியத்தை எல்லாரும் அனுபவித்து எல்லாரும் நல்ல அருள் அடைந்து நல்லா சௌக்கியமாக இருக்கணும் வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. சத்குரு மலரணி பணிபாய் மலமே சத்குரு மலரணி பணிபாய் மலமே சத்குரு மலரணி பணிபாய் மலமே சத்குரு மலரணி பணிபாய் மலமே சஞ்சித வினைகள் தொலைவது நீங்கமே சஞ்சித வினைகள் தொலைவது நீங்கமே சத்குரு மலரணி பணிவாய் மனமே சஞ்சித வினைகள் தொலைவது நீங்கமே சத்குரு மலரணி பணிவாய் மனமே சஞ்சித வினைகள் தொலைவது நிஜமே சத்குரு மலரணி பணிவாய் மனமே சங்கர சுத ஞான கந்தரின் சேவையே 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 சதமிதி கொண்ட ஸ்ரீ சங்கரானந்த சதமிதி கொண்ட ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு மலரணி பணிவாய் மனமே சஞ்சித வினைகள் தொலைவது நிஜமே சத்குரு மலரணி பணிவாய் மனமே பரமதிரு உள்ளம் இதுவென தெளிவே பரமதிரு உள்ளம் இதுவென தெளிவே பரமதிரு உள்ளம் இதுவென தெளிவே பரமதிரு உள்ளம் இதுவென தெளிவே பற்பல ஆலய மணிகளி முடித்தத பரமதிரு உள்ளம் இதுவென தெளிவே பற்பல ஆலய மணிகளை முடித்தன பெருமைக்கு அன்னதானங்கள் பல செய்து பெருமை மிகு அன்னதானங்கள் பல செய்து பெருமை மிகு அன்னதானங்கள் பல செய்து பெருமை மிகு அன்னதானங்கள் பல செய்து பிறவி பயன் பெற்ற புண்ணிய பெருமை மிகு அன்னதானங்கள் பல செய்து பிறவி பயன் பெற்ற புண்ணிய சத்குரு மலரணி பணிவாய் மனமே சஞ்சித வினைகள்
சிவனே